நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் சொல்லப்பட வேண்டிய நிலை இருப்பதை நாம் வேதனையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியாக ஏற்று நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. அவருடைய பெயரை சொல்கிறோம், ஸலவாத்து சொல்கிறோம், அவர்களுக்காக விழா கொண்டாடுகிறோம், அவர்கள் மீது அன்பு வைத்திருப்பதாக சொல்லிக் கொள்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை நபி எப்படி சொன்னார்கள், நபி எப்படி செய்தார்கள் என்று பார்த்து பார்த்து பின்பற்றுகிறோமா? இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயால் சொல்கிறோமே தவிர முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை பொருளை சரியாக விளங்கி இருந்தால் நம்ம அவங்களைத்தான் முன்மாதிரியாக கொண்டிருக்க முடியும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய நம்ம அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி இருக்கக்கூடிய நம்புவதாக சொல்லக்கூடிய நாம் அவங்களை எந்த நிலையில் வைத்து நம்புகிறோம் என்று சொன்னால், பிற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய செத்துப்போன தலைவர்களை எப்படி மதிப்பார்களோ அந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம மதிக்கிறோம். இப்போ இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தி என்பார்கள். எல்லாரும் காந்தியை பாராட்டுவான். காந்தியுடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் காந்தி ஜெயந்தி கொண்டாடுவான். அவருடைய நினைவு நாளை அனுசரிப்பான். அந்த நாட்களில் மாத்திரம் மதுபான கடைகள் எல்லாம் மூடி விடுவான். அப்போ காந்திக்காக வேண்டி ஒரு பக்கம் கட்டுரை எழுதுவான். பள்ளிக்கூடங்களில் அவருக்காக வேண்டி ஒரு விசேஷமான நிகழ்ச்சியை நடத்துவான். இவ்வளவுதான் காந்தியை அவன் மதிக்கிற விஷயம். ஆனால் காந்தி என்ன சொன்னார்? அவர் கதராடை அணியுங்கள்னு சொன்னார். ஒரு தலைவனாச்சு கதராடை அணிந்து பார்த்துருக்குறீங்களா? காந்தியை கொண்டாடுறேங்கிறா. நீ காந்தியை மதிக்கிறது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும்? காந்தி மாதிரி கதராடை அணிந்து நீ வாழ்க்கை உலகத்தில் வாழணும். எந்த ஒரு கட்சி தலைவனாவது இந்த காந்தி ஜெயந்தி கொண்டாடக்கூடிய எவனாவது அவருடைய போதனையில் எதையாவது பின்பற்றுகிறானா? இல்லை. எளிமையை பின்பற்றுகிறானா? இல்லை. அவர் சொன்னபடி கிராமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார அதை கவனத்தில் கொள்கிறானா? இல்லை. ஆனால் என்ன செய்யறான்? காந்தியை மதிக்கிறோம். அப்போ ஒரு தலைவர்களை மதிப்பவர்கள் அவருடைய படத்தை வைத்துக் கொள்வது, அவர் செத்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுவது என்கிற அளவில் அந்த தலைவரை மதிக்கிறார்களே தவிர அவர் என்ன சொன்னார் அதையே நம்ம பின்பற்றவில்லை என்று நினைக்கிறார்களா? இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த மாதிரி தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த நாள் என்று மீலாது விழா கொண்டாடுவோம். அதே மாதத்தில் மூலுது ஓதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை கேட்டால் ஸலவாத்து சொல்லி விடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய தொழுகை அவர்கள் சொன்னபடி இருக்குமா? நம்ம நோன்பு அவர்கள் காட்டி தந்த முறைகளாக இருக்கிறது? நம்முடைய ஜக்காத்து ஹஜ்ஜிகள் எல்லாம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இருக்கிறதா? நம்முடைய திருமணம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அவர்கள் சொன்னபடியாக நடக்கிறோம்? இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டிய முஸ்லீம்களாகிய நாம் அவர்களை பெயரளவுக்கு மதிக்கிறோமே தவிர அரசியல்வாதிகள் செத்துப்போன தலைவர்களை மதிப்பார்களே அந்த தரத்தில் மதிக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற தரத்தில் வைத்து மதிக்கவே இல்லை. அப்போ இது எதனால் இந்த விளைவு ஏற்படுகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய அர்த்தத்தை அதனுடைய முழுமையான கருத்தை நம்ம விளங்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன? முஹம்மது அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அர்த்தம். முகமது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் அவரா சொல்றது இல்லை. அவரா இட்டு கட்டி சொல்ல மாட்டார், கையில மடியில போட்டு சொல்ல மாட்டார், அவர் நினைச்சதையெல்லாம் உங்களுக்கு சட்டம் ஆக்கிட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அவன் எதை சொல்லி கொடுக்கிறானோ அதைத்தான் உங்களுக்கு சொல்வார். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அங்கீகாரமும் அவர்களுடைய சொந்த அங்கீகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதான முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். இல்லாட்டி வெறும் முகமது என்று போயிடலாமே. முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்வோமையானால் அவங்களுடைய எல்லா மெசேஜ்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இது நேரடியான அர்த்தம். அப்ப முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு அவங்கள தவிர எவரும் தூதர் கிடையாது. அவங்கள் வழியாகத்தான் அல்லாஹ் சொன்ன செய்தி உங்களுக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாராவது வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொன்னால் நீ தூதரா, உங்ககிட்ட அல்லாஹ் பேசினானா, உனக்கு வஹி வந்ததா என்று நம்ம கேட்கணும். அப்படி கேட்கறது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களை தவிர எவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய செய்தி அவருக்கு வராது. அவர் ஒரு மனிதர் தான். அவர் சொல்லுகிற எந்த கருத்தாக இருந்தாலும் அவருடைய சொந்த கருத்து தான். அதற்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, அதற்கும் நபிகள் நாயகத்திற்கு சம்பந்தம் இல்லை, அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்கிறோம்? மார்க்கம்ங்கிற பெயர்ல மத குரு அஜர்த்துமார்கள் இருக்காங்கல்ல, அஜர்த்துமார்கள், மௌலானாக்கள், ஷேகுமார்கள், இவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்க, இது செய்யுங்க, இது ஹலாலு, இது ஹராமு, இது கூடும், இது கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? சரிங்கிறோம். இது கூடும்னு சொல்ல நீ யார்? எந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கு நம்ம கேட்டோமா? ஒரு மத குரு, ஒரு மௌலவி வந்து சொல்றாரு இதை செய்யுங்கிறாரு. செய்யுங்க. எப்ப செய்யணும்? நீங்கள் செய்யலாம் என்று சொல்வதற்கு உரிய குர்ஆன் வசனம் எது? செய்யக்கூடாது என்று சொல்றீங்களே அதை சொல்லக்கூடிய ஹதீஸ் எது அப்படின்னு கேட்டோமா? அல்ல அவரைத்தான் சொன்னாரா? நீங்க கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நாங்கள் அஜர்த்துமார்கள், நாங்கள் மௌலானாக்கள், நாங்கள் ஷேகுமார்கள், நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போ. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக கொள்ளவே இல்லை. அப்போ அடிப்படை என்ன? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நீங்கள் சரியாக விளங்கலை. முகமது ரசூலுல்லாஹ் என்பதை விளங்காம அவங்கள ஒரு கொண்டாட்டத்துக்குரிய தலைவர் சும்மா மதிக்கிறது. எல்லா மதிப்பும் குர்ஆனை மதிக்கிறோம். குர்ஆனை எப்படி மதிக்கிறோம்? அதை படிக்கிறோமா? முழு குர்ஆனையும் தமிழாக்கத்தை முழுசா படித்தவங்க எத்தனை பேர் இந்த உம்மத்தில் இருக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். முஸ்லீமா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அதனுடைய மொழியாக்க ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, உருதுவில் வந்திருக்கிறது, தமிழில் வந்திருக்கிறது. எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில் குர்ஆனை எத்தனை பேர் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படித்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் என்ன சொன்னான்றதுக்கான வாசலை திறந்து வச்சிருந்தும் கூட அதை முழுசாக நாம் படிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள், செயல்கள் எல்லாம் நூல் வடிவிலே நம்ம கையில் கிடைக்கிறது. புகாரி, முஸ்லிம் என்கிற பெயர்ல இன்னும் பல பெயர்களில் பல நூல்கள் இருக்கின்றன. அது தமிழில் வந்திருக்கிறது, உருதுவில் வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. எத்தனை பேர் புகாரியை நான் ஒரு முழுசா படிச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கறீங்க, அல்லாஹ் சொன்னது என்னன்னு தெரிய மாட்டேங்கிறீங்க. முகமது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, அவர் என்ன சொன்னான்னு புத்தகத்தை கையில் கொண்டாந்து தர்றோம், படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த ரசூல் என்ன சொன்னார் என்று நம்ம அறியணுமா இல்லையா? அதன்படி நம்ம வாழ்க்கையை நடக்கணுமா இல்லையா? அது இல்லாத காரணத்தினால் தான் சும்மா மந்திரமாக கிளி சொல்லும்ல, ஒரு கிளிப்பிள்ளை இருக்கிறது, அதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லணும். அதனுடைய அர்த்தம் ஏதாவது விளங்குமா? முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதை கூட சொல்லும்.
அப்போ கிளிப்பிள்ளை வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், அதனுடைய கருத்தையும் பொருளையும் அறிந்து எப்படி சொல்லாதோ அந்த நிலையில் தான் இந்த உம்மத்தில் உள்ள அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் மதுஹபு, நாங்கள் ஷாபி மதுஹபு, நாங்கள் ஹனவி மதுஹபில் எங்களுக்கு இதான் சட்டம், மாலிகி மதுஹபில் இதான் சட்டம் என்று சொல்லி கூறு ஓட்டு இருக்கிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால் அவர்களை தவிர எவனுக்கும் அல்லாஹ்வுடைய செய்தி வராது என்ற அர்த்தத்தை விளங்கணும். அவர்கள் சொன்ன எல்லாமே அல்லாஹ்வுடைய செய்தி என்று விளங்கணும். உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. அவர் வந்து மனோ இச்சைப்படி பேசவே மாட்டார். முகமது இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர் பேசுவதெல்லாம் அவனிடமிருந்து அறிவிக்கப்படுற செய்தி தான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை சொன்னார்கள் என்றால் இஷ்டப்படி சொன்னாரா? அவங்களா கண்டுபிடிச்சு சொன்னாங்களா? இல்லை, அங்கேருந்து வந்துச்சு. அல்லாஹ்விடமிருந்து அந்த செய்தி வந்தது, அதை உங்கள்கிட்ட போட்டு உடைச்சு விட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே வஹி, அல்லாஹ்வுடைய செய்தி என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அல்லாஹ் அனுப்புனான்ல, ஏன் அனுப்புனான்? ஒரு விஷயத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. இப்போ ஆடு மாடுகள் எல்லாம் படைத்திருக்கிறான், நமக்கு அருளாக படைத்திருக்கிறான் என்ற என்ன அர்த்தம்? அறுத்து சாப்பிடலாம்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஆடு மாடுகளை அல்லாஹ் அருளாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆடு மாடுகளை நம்ம என்ன செய்யலாம்? பால் கறந்து குடிக்கலாம், அறுத்து சாப்பிடலாம், அந்த தோள்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் வாகனமாக பயன்படுத்துவதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி நம்முடைய நன்மைகளுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அதை தந்திருக்கான்னு விளங்குறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த ஒருவர் மட்டும் பிடிச்சி நீ தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அனுப்புறான்னு சொன்னால் எதுக்கு அனுப்புகிறான்? அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புவதாக இருந்தால் எதுக்கு அனுப்புகிறான்? அல்லாஹ்வே அதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذனில்லாஹ். எந்த தூதரை நம்ம அனுப்பினாலும் எதுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அல்லாஹ் வந்து ரசூல் அனுப்புகிற நோக்கம் என்ன? கொண்டாடுவதற்கு இல்லை, புகழ்வதற்கு இல்லை, பாராட்டுவதற்கு இல்லை, விழா நடத்துவதற்கு இல்லை. அவர் சொன்னபடி கேளு. இல்லாலி யுதாபி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தூதரை அனுப்புறான்டா, எதுக்கு அனுப்புறான்? நான் இவரை அனுப்பியிருக்கிறேன், இவர் வழியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், இவர் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்குத்தான் அவரை தூதரை நியமிச்சமே தவிர எதுக்கு நியமிக்கல? சும்மா பேருக்கு விழா கொண்டாடுவதற்கு நம்ம நியமிக்கவில்லை. ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் ஒருத்தர் இருக்காரு. பிரதமர் எதுக்கு? அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சோ அதை செய்யணும், அதுக்கு பேர் தான் பிரதமர். ஜனாதிபதினா அவருக்குரிய டியூட்டி அவர் செய்யணும். அந்த மாதிரி அவரவருக்கு உரிய பொறுப்பை செய்யாமல் நான் ஜனாதிபதினு சொல்லிக் கொள்றாரு, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு. பிரதமர்னு சொல்றாரு, தூங்கிட்டே இருக்காரு. இவர் பிரதமரா? அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பின நோக்கம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய பேச்சை கேட்கணும், அவருடைய சொல்படி நீங்கள் நடக்கணும். இப்படி அல்லாஹ் வந்து அந்த தூதரை அனுப்பும்போது அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேற ஆளை பின்பற்றுறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் ரெண்டு தானே சொல்கிறீங்க. ஒரு காஃபிர் இருக்கார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு உங்கள்கிட்ட வர்றாரு. என்ன சொல்லி கொடுப்பீங்க? லா இலாஹ இல்லல்லான்னு ஒன்று சொல்லுவீங்க, அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவீங்க, முஹம்மது ரசூலுல்லான்னு ஒன்று சொல்லுவீங்க, அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லுவீங்க. தானே சொல்லுவோம். முஸ்லீம் ஆயிடுவார். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு வந்தால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் சொன்ன உடனே முஸ்லீம் ஆயிடுறார். அப்போ எப்படி இந்த ரெண்டுலையும் எப்படி முஸ்லீம் ஆகுறாரு? அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான், முகமது அல்லாஹ்வுடைய தூதரு, இப்படி சொன்னோன்னு முஸ்லீம் ஆயிடுறாருல. இந்த ரெண்டு தானே இஸ்லாத்தில் வருவதற்கு இருக்கிறது. அப்படி இஸ்லாத்தில் வரும்போது என்னுடைய இமாம் அபு ஹனீஃபா, என்னுடைய இமாம் ஷாஃபி, என்னுடைய ஷேக் வந்து அப்துல் கார் ஜீலானி, என்னுடைய குருநாதர் அவர், எங்கள் இமாம் பள்ளிவாசை இவருன்னு சொல்லி வந்தால் தான் இஸ்லாத்து வர முடியுமா? ஒருத்தர் இஸ்லாத்தில் வரும் பொழுது இந்த ரெண்டை தான் சொல்கிறோமா தவிர இது அல்லாஹ் நீங்கள் மதுஹப் அதெல்லாம் சொல்கிறீங்களே அதையும் இஸ்லாத்து வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க.
நீங்களே சொல்வது இல்லையே, ஒருத்தன் களிமா சொல்லி கொடுக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம். 72 கூட்டம் அதைத்தான் சொல்லி கொடுக்குறான். நீங்கள் சொல்கிறபடி இந்த மதுஹப் இப்படிலாம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் ஒருத்தன் இஸ்லாத்தில் வரும்போது என்ன செய்யணும்? என்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அபு ஹனீஃபா இமாமி, அபு ஹனீஃபா என்னுடைய இமாமு, ஷாஃபி என்னுடைய இமாமுன்னு சேர்த்து சொல்லி கொடுத்தீங்களா? அது சொல்லாமலே முஸ்லீம் ஆயிடுறான்லவன். ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரும்போது அபு ஹனீஃபான்னு யாருன்னு தெரியாமல் முஸ்லீம் ஆயிட முடியுது, மதுஹப்னா என்னன்னு தெரியாமல் முஸ்லீம் ஆக முடிகிறது, தரிகாண்டா என்னன்னு தெரியாமல் முஸ்லீம் ஆக முடிகிறது. நீங்களே ஒத்துக்கிறது, நீங்களே இஸ்லாத்தில் அவர் மஸ்ட் அவசியமான ஒரு விஷயமாக இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லி அல்லவா இஸ்லாத்தில் சேர்க்கணும். நீங்களே சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. அப்போ உங்கள் உள் மனசை சொல்கிறது இந்த 2 போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் போதும், அது 2 தான் இஸ்லாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அப்போ அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, ரசூல் சொன்னதை கேளுங்க. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அவ்வளோதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்கிறான் அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூல், 30க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், ரசூல் சொல்வதை கேளுங்கள். ஒமை யுத்தீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூல் சொல்வதை எவன் கேட்டு நடக்கிறானோ அவன் அல்லாஹ் சொல்லை கேட்டவனாகிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஒமை யுத்தீர் ரசூல், யார் இந்த முகமது சொல்வதை கேட்டு நடக்கிறானோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவன் அல்லாஹ் சொன்னதை கேட்டவனாகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. இந்த நோக்கத்திற்கு தானுங்க அல்லாஹ் ரசூல்மார்கள் அனுப்புனான். அவங்க சொல்ல கேட்டு நடப்பதற்கு தானே சொல்கிறான். அதான பேசிக்கு. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை ஒருவன் சிந்தித்தாலேயே இந்த 2 தாண்டி எங்கேயும் போக மாட்டான். நம்ம என்ன செய்கிறோம்? யார் சொல்ல வேண்டாலும் கேட்க தயாராக இருக்கிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான அடிப்படையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம்ல, எதுக்காக இருக்கிறோம்? நீங்கள் எல்லாம் எதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க? ஒரு கட்சியில் இருக்கிறான்னு சொன்னால் எதுக்கு இருக்கிறான்? கவுன்சிலர் ஆகலாம், அல்ல சம்பாதிக்கலாம், மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், ஏதோ ஒன்று செஞ்சு எதுக்குன்னு கட்சியில் இருக்கிறான். ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதாக இருந்தால் எவனுக்காக ஜால்ரா அடித்து அந்த கூட்டத்தை பயன்படுத்தி தனக்கு ஆதாயம் அடைந்து கொள்வது, இதுக்கு தான் இருக்கிறான். ஒவ்வொன்றிலையும் ஒரு நோக்கம் இருக்கும். இப்படி எதில் ஒருத்தன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை வைத்தான் ஒரு சங்கத்தில், ஒரு கட்சியில், ஒரு இயக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறான். அப்போ நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிற நோக்கம் என்ன? எதுக்கு நம்மெல்லாம் முஸ்லீமாக இருக்கணும்? அது சொல்லுங்கள். முதல்ல நாம் இஸ்லாமியங்கிற இந்த மார்க்கத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? மந்திரி பதவிக்கா? பணக்காரன் ஆகிறதுக்கா? பதவியை பெறுவதற்கா? உலகத்தில் வந்து செல்வத்தை அடைந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கா? அப்படிலாம் நான் இருக்கிறோமா? அப்போ இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை நம்ம ஏற்றது எதுக்கு? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அத்தனை பேரையும் எழுப்பி விசாரணை நடத்துவான். எல்லாரையும் அழித்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழிக்கப்படும் காலம் வரைக்கும் உள்ள அத்தனை பேரையும் எழுப்பி அவன் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது அவனுடைய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவங்க வந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யார்கிட்ட ஆன்சர் இல்லையோ அவங்க நரகத்திற்கு போவார்கள். நம்ம அதில் போயிடக்கூடாது, இதுக்கு போகணும். நரகத்துக்கு போய்விடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும். இதுக்கு தானே இஸ்லாத்தில் இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருப்பதற்கு இது நோக்கமா? வேற என்ன நோக்கம்? நம்ம எல்லாரும் தொழுதா, நோன்பு வைத்தல், இது நோக்கம் என்ன? தொழுகிற ஆளுக்கெல்லாம் மாதத்துக்கு 10,000 சம்பளம் தர்றாங்களா? நோன்பு வச்சா ஏதாவது இப்போ 20,000 ரூபா கிடைக்குமா? நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம தியாகம் பண்ணுறோம், நம்ம சிரமப்படுறோம். இதெல்லாம் இந்த சிரமமெல்லாம் எதுக்கு? அந்த நேரத்தில் வியாபாரத்துக்கு 4 காசு சம்பாரிச்சிட்டு போயிருக்கலாமே. அதை விட்டு விட்டு நம்ம தொலை போகிறோம். அதை விட்டு விட்டு பல அல்லாஹ்வுக்காக சில காரியங்கள்லாம் செய்ய போகிறோம். அப்போ இதனுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு என்ன? இதையெல்லாம் செய்தால் அவன் சொர்க்கத்தை தருவான். இப்போ மதுபான கடை இருக்கிறது, கிட்ட போகும் பின் வாங்குறோம். ஏன் குடிக்க மாட்டேங்கிறோம்? குடித்தோம்னா எல்லாம் கேள்வி கேட்பான். சூதாடினா எல்லாம் கேள்வி கேட்பான். திருடினா எல்லாம் கேள்வி கேட்பான். மோசடி பண்ணால் எல்லாம் கேள்வி கேட்பான். எங்கே கேட்பான்? மறுமையில் கேட்பான். அப்போ நம்ம முஸ்லீமாக நம்ம வாழ்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? சுலைமான், தாவூது மாதிரி 1-2 நபிமார்களை கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. நபிமார்கள் இந்த உலக மூமினாக இருந்த காரணத்தினால், நபியாக இருந்த காரணத்தினால் பெரிய பதவிக்கு வந்துட்டாங்களா? பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாங்களா?
எந்த கவலையும் இல்லாத அப்படி சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் அவர்கள் வாழ முடிந்ததா? நம்மளை விட அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு வசை மொழியை கேட்டார்கள், கல்லால் எழுந்து தாக்கினார்கள், முல்லை போட்டார்கள். என்னென்ன வகையிலெல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை அவன் ஒரு பக்கம் கொடுத்தான், அல்லாஹ் ஒரு பக்கம் கஷ்டம் கொடுத்தான். நபிமார்கள் அதிகமான பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் சாப்பிட்டு 2 நாளைக்கு சாப்பாடு இல்லை, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு நாளையை கழித்தார்கள். ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை, மாற்று ஆடை இல்லை. அப்போ மக்களாலும் நபிமார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். இறைவனும் சோதனைக்காக பலவித துன்பங்களை அவங்களுக்கு கொடுத்தான். நினைத்திருந்தால் பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் கொடுத்துருக்க முடியும், மாட மாளிகைகளை கொடுத்துருக்க முடியும். அல்ல கொடுக்கல. என்ன செஞ்சான்? அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தான், வறுமையை தான் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையை பார்த்தால் அது மாதிரி வறுமை இப்போ நமக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவ்வளோ பெரிய 3 நாளைக்கு அடுப்பு பற்ற மாட்டாங்க, தண்ணியும் பேரிச்சம்பழம் தான் உணவு, அடுப்பு பற்றி சமைக்கிறதே இல்லை. அந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் பட்டாங்களது எதை காட்டுது? இந்த இஸ்லாத்தில் இருப்பது உலக நன்மைக்கு இல்லை, உலக ஆதாயத்துக்கு இல்லை, உலகத்தில் சுகமாக இருப்பதற்கு இல்லை, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான். இந்த கஷ்டங்கள்லாம் சேர்த்து பெரிய வெற்றி கிடைக்குமா இல்லையா? இந்த துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து பெரிய பெரிய பரிசுகள் நபிமார்களுக்கு கிடைக்கும். அப்போ துன்பங்கள்லாம் அனுபவிப்பது மறுமையில் வெற்றி பெறுவதற்காக சகித்து கொண்டார்களா இல்லையா? அதுக்குத்தான் நம்மளும் இந்த மார்க்கத்தில் இருக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் 1000 கஷ்டம் வந்துட்டு போகுது, மறுமையில் வெற்றி பெறணும். சரி, மறுமையில் வெற்றி பெறதா இருந்தால் மறுமையுடைய தீர்ப்பு யார் கையில் இருக்கும்? மறுமையில் வெற்றி பெறணும். சொர்க்கம், சொர்க்கம் இவருக்கு, நரகம் இவருக்கு தீர்ப்பளிக்கிற ஜட்ஜி யாரு? நபிமார்களா? நபிமார்கள் உட்கார்ந்து தீர்ப்பளிப்பாங்களா? அவுலியாக்கள் ஜட்ஜா உட்கார்ந்து இருப்பாங்களா? அப்துல் கார் ஜிலானி உட்கார்ந்து நீலாம் சொர்க்கத்துக்கு போ, நீலாம் நரகத்துக்கு போன்னு சொல்லுவாரா? அல்ல கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்லாம் அங்கே இருக்குதா? மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டு, அப்புறம் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நிறைய நீதிபதிகள்லாம் இருப்பாங்களா? ஒரே நீதிபதி, ஒரே ஒருத்தன் நீதிபதி, மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி. அல்ஹம்து சூரால சொல்கிறோம்ல, நியாய தீர்ப்பு நாளுக்கு அல்லாஹ் அதிபதி. அதிபதியில் என்ன அர்த்தம்? அந்த ஒருத்தன் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறான். நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என்கிற தீர்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் முடிவு செய்வான். நபிமார்களுக்கும் அவன் தான் தீர்ப்பளிப்பான், மகான்களுக்கும் அவன் தான் தீர்ப்பளிப்பான், நல்லவனுக்கும் அவன் தான் தீர்ப்பளிப்பான், கெட்டவனுக்கு அவன் தான் தீர்ப்பளிப்பான். அப்போ தீர்ப்பளிக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு போய் முன்னாடி நிற்கும் பொழுது அவன் கேட்பான். என்ன கேட்பான்? ஏண்டா இதை செஞ்ச அப்படின்னு கேட்பான். நம்ம என்ன செய்வோம்? எங்கள் அஜர்த்து சொன்னார் அதானே சொல்லுவோம். ஏன் இதை செய்தாய் என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அஜர்த்து சொன்னார். அஜர்த்துண்டா யார்? அவர் உன்னை படைச்சவரா? இந்த சொர்க்கத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய எஜமானா, நீதிபதியா? சொர்க்க நரகத்தின் அதிபதியா? அவர் சொல்ல நீங்க கேட்கணுமா? ஏன் சொல்ல கேட்கணுமாடா? நான் சொர்க்கத்தை தருவதாக இருந்தால் நான் சொல்வதை கேட்பியா? அவர் சொன்னார் இவர் சொன்னார் கேட்பியா? இழுத்துட்டு போங்கன்பானா இல்லையா? அப்ப எந்த இறைவன் சொர்க்கம் நரகம் தீர்ப்பளிக்க இருக்கிறானோ அவன் இஷ்டப்படி நடந்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். இவங்க இஷ்டப்படி நடந்தா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இவங்கள தீர்ப்பளிப்பாங்க, அதை சிபாரிசு பண்ணியா கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப சொர்க்கம் நரகத்திற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். என்ன சொல்லுவான்? ஏண்டா நீ உலகத்தில் ஒன்றும் தெரியாமல் இருந்திய, உனக்கு நேர்வழி காட்டத்தனடா என்ற தூதர்மார்களை அனுப்பி வச்சேன். அவங்களும் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை சொன்னாங்க. நீ அடித்தாலும் சொன்னாங்க, உதைச்சாலும் சொன்னாங்க, பயப்படாமல் சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, எல்லா வழியையும் உனக்கு காட்டினார்களே. அந்த வழியை நீ பின்பற்றாமல், நான் சொன்னதை பின்பற்றாமல் என்கிட்டயே அவர் சொன்னார் கேட்டேன், இவர் சொன்னார் கேட்டேங்கிறான்னு கேட்க மாட்டான். சொர்க்கத்துக்கு போக முடியும் நினைக்கிறீங்களா இதுக்கு பிறகு? அப்போ நம்ம சொர்க்கத்திற்கு செல்றது உங்களுடைய நோக்கமாக இருக்குமே, ஆனால் சொர்க்கத்தை யார் தரப்போகிறானோ அவன் சொல்படி நடக்கணும். அவன் சொல்ல எப்படி நம்ம தெரிவது? அவனுடைய தூதரை அனுப்பி காட்டி தந்தான்ல, அதன்படி நடக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால்
அவனுடைய திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனைத்திற்கும் முன்மாதிரியாக கொண்டு அவங்க எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அதை செஞ்சோன்னு வைங்க, அல்லாஹ் சொர்க்கம் தள்ளிடுவான். ஏன் இப்படி செய்தாய்? எங்கள் நபி சொன்னார்கள் செஞ்சோம். அந்த நபியை நீ தான் அனுப்பி வைத்தாய். உன் சொல்ல கேட்டு செஞ்சோம். அப்ப என் சொல்லை கேட்டு நடந்ததால் உனக்கு சொர்க்கம், என் சொல்லை கேட்காத நரகம் அல்லாஹ் சொல்வானா இல்லையா? அப்ப இந்த மறுமை நாளுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அடிப்படையில் வழங்கி கொண்டோமையானால் உங்களுக்கு உலகத்தில் சில பேர் மேல பிரியம் இருக்கும். என்ன பிரியம்? பெரிய அஜர்த்தா இருப்பாரு, வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, பெரிய ஜிப்பா வச்சிருப்பாரு, அழகா கிராத் ஓதுவாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு செய்யறது ஒரு மரியாதை வந்துடும். மரியாதை வந்தோன்னு அதுக்காக வேண்டி ஒரு சொல்ல கேட்பீங்க. அதனை கேட்குறீங்க, வேற எதை வச்சு கேட்குறீங்க? அஜர்த்துமார்கள் சொல்ல கேட்குற காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க உங்களை விட ஒரு தனி கோலத்தில் இருப்பாங்க. நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மாதிரி அஜர்த்துமார்கள்ட்ட வேணும்னு என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒரு சட்டை போட்டு அவர் வேறு விதமாக சட்டை போடுவார். எல்லாரும் நீங்கள் தொப்பி போட்டிங்கன்னா தலப்பா கட்டுவார் அவர். அப்போ எல்லாருலையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தவுடனே இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் இப்படிங்கிறதுனால தான் அவர் சொல்ல கேட்டீங்க. எதை நீங்கள் பார்க்கல? இவர் நம்மளை மாதிரி மனுஷன், இந்த ட்ரெஸ்ஸை நம்மளும் போட முடியும், பெரிய விஷயம் கிடையாது. தாடி வளர்க்குற பெரிய விஷயம் விட்டால் வந்துட்டு போகுது. அவர் வச்சுக்கிற தாடியை நம்ம வைக்க முடியாதா? இது பெரிய மேட்ரா? அந்த தாடியை நம்ம வைக்கலாம், அந்த ஜிப்பாவை நம்ம போட்டுக்கிறலாம், அதே மாதிரி நம்ம நடக்க முடியும். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம திங்கிற அவர் திங்கிறாரு, நமக்கு வர நோய் அவருக்கு வருது, நம்ம குடும்பத்தில் வர்ற பஞ்சாயத்து அவர் கொண்டாட்டி பிள்ளைக்கு வரதான் செய்யுது. என்னடா அவருக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. தோற்றம் ஒரு கோலம் மட்டும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோற்றத்தில் இருப்பதை தவிர அவர் வேறு என்னத்தை நீங்கள் கண்டுட்டீங்க? அவர்கிட்ட பவரை கண்டீங்களா? ஏதாவது இப்படின்னு சொல்லி பணக்காரனாக்கி விட்டாரா? அவரே சோத்துக்கு லாட் அடிக்கிறார். நீங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, அவர் இந்த 1000 ரூபா 2000 ரூபாய் பாத்தியாவது சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய தரமும் ரொம்ப கீழே இருக்கிறது. எந்த வகையிலும் அவர்கிட்ட ஒரு மேலான ஒரு இதை நீங்கள் பார்க்கவே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பவரை பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனக்கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, உங்களை விட அவர் கீழே தான் இருக்கிறார். நீங்களாவது கட்டுப்பட்டு ஏதோ கஞ்சியோ கூட குடிச்சிட்டு இருந்துருவீங்க. அவர் நல்ல பணக்காரன் கூட பார்த்தாம சாப்பிடுவார். சாப்பிட்றதா இருந்தால் கூட என்ன செய்வார்? நல்ல செல்வந்தர்கள் வீட்டுக்கு தான் போவார். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் தன் நஃப்ஸை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் உள்ள ஒருத்தர் சொல்வதை நீங்கள் நம்புறீங்களே. ஏன் அவர் சொல்லி கேட்குறீங்க? அவர் யார்? அவர் சொல்ல நான் ஏன் கேட்கணும்? அவர் சொல்வதை நாங்கள் சொல்வதை நீங்கள் ஏன் கேட்கணும்? அவரை நாங்கள் எவராக இருக்கட்டும் அதையே நம்ம கேட்கணும். நம்மை படைத்த இறைவன் சொன்னதை கேட்போம். இறைவனை தவிர எல்லாம் அடிமை. அப்போ அவர் அடிமை, நானும் அடிமை. நீங்கள் யாரை அஜர்த்து என்று சொல்கிறீர்களோ அவரும் அவன் சொல்லத்தான் கேட்கணும். யாரை அஜர்த்து மௌலானா ஷேகுன்னு சொல்கிறீங்களோ அவரும் யார் சொல்ல கேட்கணும்? அவன் சொல்ல கேட்கணும். அவன் சொல்ல கேட்கணும் என்றால் அவருடைய தூதர் சொன்னதை கேட்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் அவரும் கேட்கணும்னு இருக்கும் பொழுது அதை மறந்துட்டு அஜர்த்து சொல்கிறார். என்ன செய்கிறாரு? மேராஜ் நோன்பு வைங்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில விஷயங்களை சுட்டி காட்டினா உங்களுக்கு புரியும். அஜர்த்து என்ன சொல்கிறாரு? மேராஜ் ரஜபு மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் பிற 27 வந்து எல்லாரும் நோன்பு வைங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அஜர்த்து சொல்கிறாரு. பள்ளி வாசலில் உட்காந்து பயான் பண்ணுறாங்க. அதுக்கு பள்ளி சீரியல் லைட்லாம் போட்டு அலங்கரித்து மேராஜ் உண்டு வச்சு அன்னைக்கு விசேஷமான தொழுகை, விசேஷமான நோன்பு இதெல்லாம் வைங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உடனே வைக்கிறீங்க. ஆனால் இந்த மேராஜ் நோன்பு வைங்க என்று சொல்லி குரானில் இருக்கா? இல்லை. மேராஜ் நோன்பு வைங்கன்னு சொல்லி யார் மேராஜுக்கு போனார்? அவர் சொன்னாரா? மேராஜ் நோன்பு வைங்கன்னு யார் சொல்லணும்? மேராஜுக்கு போனவர் தானே சொல்லணும். மேராஜுக்கு போனவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நான் இன்று மேராஜ் போய் வந்தேன், இந்த தினம் ரொம்ப சிறந்த ஒரு தினம், எல்லாரும் அன்றைக்கி நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? அப்போ மேராஜுக்கு போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு நோன்பு வைக்க சொல்லலை, அன்றைக்கு தொலை வைக்க சொல்லலை, அதை கொண்டாட சொல்லலை. மேராஜுக்கு போனேன்டாங்க, நம்பிட்டு போய வேண்டியதான். அது ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை, எப்பவும் நம்பணும். எல்லா நாட்களும் மேராஜ் போனால் நம்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதை நம்ப வேண்டும். அப்போ மேராஜுக்கு போனதை நம்பணுமே தவிர அன்னைக்குன்னு சொல்லி ஒரு விசேஷமான தொழுகை இபாதத்தை உண்டாக்குனீங்கன்னா இந்த இபாதத்தை உண்டாக்க இவர் யார்? மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடியவர். இதை எப்படி உண்டாக்குனாரு? அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மார்க்கம் இருக்குல்ல,
அதை நான் பூர்த்தியாக தந்துட்டேன், குறைய வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற போது இதை சொல்கிறான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி தந்து விட்டேன். அப்போ அல்லாஹ் பூர்த்தியாக்கிட்டான என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்தோடு பூர்த்தியாக்கிட்டான என்ன அர்த்தம்? மர வைக்க முடியாதுன்னு அர்த்தம், பூர்த்திக்காதன்னு அர்த்தம். ஒரு கோலையில் தண்ணீர் இருக்கிறது, பூர்த்தியாச்சுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு 100 மில்லி 50 மில்லி 25 மில்லி 5 மில்லி கூட ஊற்ற முடியாட்டி ஃபுல்லாக இருந்தால் தான் பூர்த்தின்னு சொல்லுவோம். முக்கால் கிளாஸ் இருந்தால் பூர்த்தின்னு சொல்ல மாட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். மனுஷன் பூர்த்தியாக்கும் போது தப்பு பண்ணிடுவான், பூர்த்தியாக்கணும் அல்ல. அப்போ இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு துரும்பு கூட, ஒரு கடுகு கூட சேர்க்கக்கூடாது. கடுகளவுக்கு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பூர்த்தியாக்கலை, அல்லாஹ் சரியாக சொல்லித்தரல, அல்லாஹ்வுடைய ரசூல் இதை விட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த மேராஜ் நோம்பு நீங்கள் செய்கிறீங்க, அது அல்லாஹ்வும் சொல்லவில்லை, ரசூலும் சொல்லவில்லை, நம்ம அஜர்த்துமார்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன ஆகுது? அல்லாஹ் குறை வச்சுட்டான். இந்த மேராஜ் நோம்பு ஒரு அழகான விஷயத்துக்கு அல்லாஹ் தெரியவில்லை, இந்த அழகான விஷயத்தை ரசூல்லா சொல்லவில்லை, ரசூல்லாவிடத்தில் பாடம் படித்த சஹாபாக்களும் இது தெரியவில்லை, நமக்கு தான் தெரிந்து விட்டது அப்படின்னா என்ன? எவ்வளோ திமிரு இது! அப்போ அல்லாவையே ஒன்றும் தெரியாதுன்னு ஆக்குனா அது அந்த அர்த்தம். நீங்கள் மேராஜ் நோம்பு வச்சா நீங்கள் நோம்பு வைக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் அல்லாவுக்கு ஒரு அளவும் தெரியலைன்னு அர்த்தம். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தெரியாததை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் அர்த்தம். அப்போ மேராஜ் நோம்புங்கிற இந்த வணக்கம் எதனா உதாரணத்துக்கு தான் மேராஜ் நோம்பு சொல்கிறேன். அதே மாதிரி ஷாபான் மாதம் வருது, ஷாபான் மாதம் 15 வந்த உடனே என்ன செய்கிறோம்? பராத்து, பராத்து இரவுன்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம். பராத்து இரவுக்கு என்ன செய்கிறோம்? அதுக்கும் சீரியல் லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்கு என்னென்னமோ 3 யாசின் ஓதுறது, அது போல் கோரிக்கைகள் வைத்து அதுக்கு சிறப்பு தொழுகையெல்லாம் செய்கிறீங்க. நான் கேட்குறேன், பராத்து இரவுக்கு அரபியில் லைலத்துல் பராத்துன்னு சொல்லணும். பராத்துனா பராத்து, இரவுக்கு அரபியில் சொல்லு என்ன? லைலத்து. இப்போ லைலத்துல் கதிருங்கிறீங்கல்ல, கதிருடைய இரவு, ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதிர், கதிருடைய இரவுங்கிறீங்க. அப்போ பராத்து இரவுக்குரிய அரபி வார்த்தை என்ன? லைலத்துல் பராத்து. லைலத்துல் பராத்துங்கிற ஒரு சொல்லு குரானில் இருக்கா? லைலத்துல் கதிர் இருக்குது, பராத்து இரவுன்னு சொல்லுவாங்க. அரபிலான சொல்ல முடியும், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுவதாக இருந்தால் பார்சிலே சொல்லுவாங்க, அரபிலான்னு சொல்லுவாங்க. அப்போ லைலத்துல் கதிர்ன்னு அரபியில் இருக்கிறது. லைலத்துல் பராத்துங்கிற ஒரு சொல்லு குரானில் இருக்கா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் பராத்துன்னு சொன்னாங்களா? இல்லை. அதனால தான் நீங்கள் ஷபே பராத்துன்னு சொல்லி தெரியுறீங்க. ஷபே பராத்துன்னா என்ன அர்த்தம்? ஷபுன்னா பார்சி வார்த்தை, அதுக்கு இரவுன்னு அர்த்தம். ஷபே பராத்து, பராத்து இரவுன்னு சொல்லி ஈரான்காரன் பார்சிக்காரன் கண்டுபிடிச்சி திணிச்சு விட்டான் நம்மள்கிட்ட. அல்லாஹ் ரசூலை சொல்லி இருந்தால் லைலத்துல் பராத்துன்னு சொல்லியிருப்பாங்க. லைலத்துல் பராத்துங்கிற சொல்லு கூட குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைங்கும் போது இது பின்னாடி தானே உண்டாக்கியிருக்காங்க. அப்போ இந்த பராத் இரவை அல்லாஹ் சொல்லலை, ரசூல் சொல்லலை, சஹாபாக்கள் இதை கொண்டாடினது கிடையாது. இந்த ஒன்றை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் வணக்கம் நினச்சிக்கிட்டு செய்கிறீங்க. ஆனால் அதில் உள்ள அர்த்தம் என்ன? உள்ள அர்த்தம் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யணும்னு அர்த்தம். நல்லது தானே, ஆசின் தானே ஓதுறோம், நாங்கள் தொழுகை தானே செய்கிறோம். சில ஆளுக்கு பராத் இரவுன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறோம், கூத்தாடுறோம், ரிக்கார்ட் டான்ஸ் போடுறோமா, குரான் தானே ஓதுறோம், அப்படி சில ஆளுக்கு நியாயப்படுத்துவாங்க. அப்போ நல்லது தானேன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், தொழுவுறீங்க, தொழும் அல்லாஹ் பண்ண தக்பீர் கட்டிட்டு என்ன செய்கிறான்? ஒருத்தன் ருக்குவில் நின்று கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறான். ருக்குவில் கேட்டால் ஏன்டா ருக்குவில்? குரான் தானே ஒரு விளையாட செஞ்சேன், பாட்டை படிச்சேங்கிறான். அப்படியே ருக்குவில் ஓதுறோம்னு சொல்லி தந்திருக்கிறா, அதை சொல்கிறா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ருக்குவில் ஓதுறது, அது சஜிதாவில் போயிட்டு செய்யறான். ஆலிஃப் லாம் மீம் தாலிகள் கிதாபுங்கிறான் ஒருத்தன். ஏன்டா அப்படி செய்கிற? நான் பாட்டா படித்தேன், பக்ரா சூரா தானே ஓதுனேங்கிறான். இது ஒத்துக்குறீங்களா? அவன் ஓதுனது பக்ரா சூரா தான், அதையும் அங்கே ஓதுறான். அதை ஓத சொல்லி சொன்னது யாரு? யார் சொல்ல நீ கேட்குற? அதான் மேட்ரு. யார் சொல்லை கேட்டு இதை செய்கிறாய்ன்னு அர்த்தம். ஒருத்தன் என்ன செய்கிறான்? பாங்கு சொல்கிறான்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பாங்குங்கிறது ஹதீஸில் உள்ள ஒரு சொல்லு தான். பாங்கு வார்த்தையை விட குரான் சிறந்தது தானே. பாங்கு சிறந்தா குரான் சிறந்ததா? குரான் சிறந்தது. ஒருத்தன் பாங்கு சொல்றதுக்கு மேலே மைக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் பாங்கு சொல்கிறான். இது பாங்க? அவன் சொன்னது சிறந்த சொல்லு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது பாங்கை விட சிறந்தது தான். அது சிறந்தது என்பதால் சொல்லலாமா?
இதை அப்ப சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது இதுதான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ ஹய்யால ஸலா, இதைத்தான் வாங்கி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அதைத்தான் சொல்லணுமே தவிர அதைவிட மேலானதை சொல்கிறேன் என்று சொல்லி யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கீம் சொல்லலாமா? நீங்க சொன்னது வணக்கமாயிருமா? அப்ப நீங்க ஓதுனது நல்லதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்ப்பான்? இதை நான் சொல்ல சொன்னா அப்படி. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அவர் எதை 7 3 10 12 கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தன் பாடத்தை கேட்காம என்ன செய்யறான்? அவன் பாட்டுக்கு ஆகாரம் முதல்ல எழுத்தெல்லாம்னு அவங்க கத்திட்டு இருக்கிறான். ஏன்டா கத்துற? நான் பாடம் சொல்றேனா இல்லையா? உன் பாடத்தை விட நான் படித்த திருக்குறள் சிறந்தது அப்படின்னு சொன்னா ஒத்துக்குருவாரா? அவர் பாடம் நடத்தும் கேட்கணுமே தவிர இவன் அகர முதல்ல எழுத்தெல்லாம் நகவி படிக்கிறான். அப்போ ஒரு அதில் அதிக பிரசங்கித்தனம் என்று தான் இதை எல்லாரும் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் விஷயத்தில் அப்படி செய்யலாமா? அல்லாஹ் ஒன்று செய்ய சொல்கிறான், அதை விட்டுவிட்டு வேலையை பார்த்துட்டு நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? அப்போ இந்த மாதிரியான வணக்கம்ங்கிற பேரில் நீங்கள் நம்ம மூழுது ஓதுறீங்க. சுபான மூழுது, அந்த மூழுது உருத்தில் தான் அதிகமான இந்த வேலூர் மாவட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த மௌலுதுகள்லாம் ஓதுறீங்களே, இதெல்லாம் குரானில் இருக்கா? சுபான மூழுது ஒன்று வார்த்தையாவது இருக்குதா? ஹதீஸில் இருக்குதா? முஹிதி மூழுது இருக்குதா? இந்த மூழுதில் உள்ள எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்களோ இந்த சொல்லே குரானில் இல்லை, ஹதீஸில் இல்லை. இதெல்லாம் யார் உண்டாக்குனா? பின்னாடி வந்தவன் எவனோ உண்டாக்கிட்டான். அப்போ இதில் அரபியில் 2 பாட்டு படித்தவொன்னே இது வணக்கமாயிருமா? அல்லாஹ் என்ன கேட்பான்? இதை செய்ய சொன்னது யார்? நான் சொன்னேன்னா இது ஏன் மார்க்கம்? அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் எனக்கு சொந்தமானது அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று உரிமையாளன் இருப்பான்ல, ஒருத்தர் என் கடைக்கு நான் சொந்தக்காரன், என் வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், அந்த மாதிரி இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அப்போ அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம்னு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? ஏன் மார்க்கத்தில் என் பர்மிஷன் இல்லாமல் நீனா சேர்க்கறதுக்கு யாரும் கேட்க மாட்டானா? யார் எஜமான? அவன் தானே முடிவு எடுக்கணும். இப்போ ஏன் நான் கடை வச்சுருக்கிறேன், ஒரு கஸ்டமர் வர்றாரு, நான் சீனி 45 ரூபான்னு விற்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு? இன்னையிலேருந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. நான் கேட்பேனா? நீ என் கடையில் விலையை சொல்ல நீ யாரான்னு கேட்பனா இல்லையா? என் கடை என்றால் எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நான் விரும்புகிறேன். அதை எவ்வளோ விற்கணும் நான் தீர்மானிப்பேன். அதை நீ சொல்கிற யார்? பிடிச்சா வாங்கிட்டு போய் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லணுமா இல்லையா? என் வீடு இருக்குது, இன்றைக்கி கத்தரிக்காய் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அவன் வர்றான் ஒருத்தன், இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாம்பார் வை அப்படிங்கிறான். என் முன்னாடி சொல்கிறான், நான் கேட்டுக்கிறோண்ணா, உங்கள் முன்னாடி கேட்பீங்களா? அவன் சொல்கிறது நல்லது தான். கறிக்குருமா வைக்க சொல்லி வச்சுக்கிறோம். அதை சொல்ல அவன் யாருங்கிறேன்? என் வீட்டில் கறிக்குருமா வைக்கிற நான் முடிவு பண்ணுவேன், சாம்பார் வைக்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன். ஒருத்தன் வந்துக்கிட்டு என் வீட்டில் வந்துக்கிட்டு என் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்கிறான்? இன்றைக்கி அதை செய்யி, இன்றைக்கி ரசம் வை, இன்றைக்கி புலவு சோறு வை, இன்றைக்கி பிரியாணி வையின்னா அது சொல்கிற நல்லதாக இருக்கலாம். நம்ம எதை பார்ப்போம்? இதை சொல்ல நீ யாரான்னு பார்ப்போம். எப்படி பார்க்குறோம்? என் வீட்டில் சொல்ல நீ யார்? உங்கள் விஷயத்தில் மட்டும் இவ்வளோ ஆத்திரம் வர ரப்புக்கு வராதோ? நீங்கள்லாம் ரோசக்காரன், உங்கள் விஷயத்தில் எவனா தலையிட்டால் உங்களுக்கு கோபம் வருது. என் வீட்டில் என்ன செய்யணும் நீ யாரா முடிவு பண்ணுறது? என் கடையில் வைக்க நீ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாசல் வைக்க ஒருத்தன் வர்றான், இந்த இடத்துல வைக்காத வாசல் அந்த இடத்துல வைங்கிறான். என்ன செய்வீங்க? இதை சொல்ல நீ யாரா? உன் வீடா? உன் காசா? நான் கொத்தனாருக்கு சம்பளம் கொடுக்குறேன், இல்லை ஜாமான்லாம் என்னுடைய முதலீடு, இதை தீர்மானிக்கிற ஏன் இஷ்டம், நீ யாரா சொல்லணும் கேட்பமா இல்லையா? அப்போ உங்கள் வீடை எப்படி கட்டணும் நீங்கள் தான் முடிவு செய்கிறீங்க. உங்கள் வீட்டு சமையல் என்ன நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. உங்களுடைய நிறுவனத்தை எப்படி நடத்த நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. எவனாவது தலையிட்டு கேட்டான்னு சொன்னால் உங்களுக்கு ரோஷம் வருது, கோபம் வருது. அப்போ எஜமான் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துக்கு எஜமானா இருக்கிறானே, அவனுடைய மார்க்கத்தை மட்டும் ஏன் வேண்டாலும் விளையாடலாமோ? அவனுடைய மார்க்கத்தில் அவன் சொல்ல கேட்காம வந்தவன் போனவன்லாம் சொல்கிறாங்க. ஒரு கடையில் சொல்ல முடியல, வீட்டில் சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன செய்யலாம்? எவன் வேண்டாலும் சொல்லலாம். திறந்த வீட்டை நாய் நுழையுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன நம்ம நினைக்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திறந்த வீடு மாதிரி கருதி கொண்டு எந்த நாய் வேண்டாலும் நுழையலாம்ன்ற மாதிரி என்ன செய்கிறோம்? திறந்து வைத்திருக்கிறோமே. இதுக்கு அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அல்லாஹ்வுக்கு ஆத்திரம் வருமா வராதா? என்னுடைய மார்க்கத்தில் விளையாட நீ யாரா? நான் சொன்னவன் செய்யற, நீ அடிமை, நான் எஜமான். அதான் இஸ்லாத்தினுடைய பேசிக். நான் உன்னை படைத்த எஜமான், நீ என்னுடைய அடிமை. அடிமை சொல்ல கேட்கணுமே தவிர நீங்கள் சட்டம் உண்டாகிட்டு போகக்கூடாது. இன்னொரு அடிமை சொல்ல கேட்கக்கூடாது. நான் சொல்கிறத கேளு, இதான மேட்ரு. அப்போ இந்த ஒரு அடிப்படையை கூட விளங்காமல் தான் இந்த மதுஹப் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவர் சொன்னால் எனக்கு என்னையா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், மறுமை நாளையில்
நரகத்தில் போட்டு சில பேரை புரட்டுவான். அவனுக்கு தெரியும் ஏன் புரட்டுறாங்கன்னு சொல்லி தான் நல்லா போடுவான். நரகத்தில் போடுறாங்க சும்மா ஒன்றிலும் தள்ள மாட்டான். நீ இன்னது செஞ்சாய் அப்படின்னு பட்டியலை கொடுத்து லிஸ்ட்டை கொடுத்து இதனால உன்னை நரகத்தில் போடுறவங்க தான் எல்லாம் நரகத்தில் போடுவான். அந்த மாதிரியான அந்த பதிவேட்டை கொடுத்து போடும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிடும் ஏன் நரகத்துக்கு போகிறோம்னு. நரகத்தில் போனோன்னு சொல்லுவானா, யாழைத்தனா அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. இப்போ நரகத்தில் வந்த காரணம் வேணுங்களா, நரகத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் புலம்புவானா, அல்லாஹ் சொன்னதை கட்டுப்படாமல் போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. வேற யார் சொன்ன கேட்டோம், இன்னும் அத்தானா சாதத்தனாவோ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம். அல்லலூன சபீலா, எங்களை வழிகெடுத்துட்டாங்களே, அஜர்த்து மகானு மௌலானா ஷேகுன்னு சொல்ல கேட்டோம், அம்புட்டு பேர் கவுத்தி விட்டாங்களே, அதனால நரகத்தில் கிடக்கிறோமே என்று நரகவாசி புலம்புவானாம். இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படி கண் முன்னாடி காட்டுவது பெரிய அருள் நமக்கு. அடே ஜாக்கிரதையாக இருந்துக்கடா, இதான் நடக்க போகுது, நீனு பெரியார் முன்னோர்னு போனேன்னு வை, நீ போகிற இடம் நரகம், அல்லாஹ் ரசூல்னு போனேன்னு வை, நீ போகிற இடம் சொர்க்கம் என்பதற்குத்தான் நாளைக்கு விசாரணை மன்றத்தில் நடக்கக்கூடிய செய்தியை இப்படி முன்னாடி அவர்கள் புலம்போதை எடுத்து காட்டுறான். அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கட்டுப்பட்டிருக்கலாமே, இன்னும் அத்தானா சாதத்தனா குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லை கேட்டு அலலூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே அப்படின்னு அப்போ கோவம் வரும். அந்த அஜர்த்துமார்களை மதிச்சிங்கல்ல, அப்போ என்ன செய்வாரேன், நமக்கு கோவம் அவர்கள் மேலே வரும். அப்படி வராமல் இருப்பதற்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எவன் சொல்லையும் கேட்காத, உலகத்தில் கேட்டு தொலைச்சிட்டு போ. உலக விஷயமா இருக்குதா, அவன் எவன் சொல்ல வேணாலும் கேளு, பிரச்சனை இல்லை. எந்த பிரியாணி வேணால் பிரியாணி சாப்பிட்டு போ, பழைய சோறு சாப்பிட சொன்னால் அது சொல்லிட்டு போ, அலோபதி டாக்டர் வேணால் அது அதில் போய் வைத்தியம் பண்ணிட்டு போ, அதாவது ஹோமியோபதி தான் வேணும் அதில் போய் பண்ணி தொலைஞ்சிட்டு போ. உலக விஷயத்தில் என்னத்தையாவது பண்ணி தொலை, அது உன்னுடைய உரிமை. அது சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. மறுமையில் வெற்றி பெற விஷயம் வந்துவிட்டால் எது மட்டும்தான், அந்த ஒருத்தர் மட்டும்தான், முகமது ரசூலுல்லா மட்டும்தான் நமக்கு வழிகாட்டி நம்முடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாங்கல்ல, தூதராக இருந்ததுனால நேரடி கண்காணிப்பு, நேரடி கண்ட்ரோல். அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னால் கூட அல்லாஹ் என்ன செய்றான்னா கண்டிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன் என்னை எப்படி கண்டிப்பான், என்னை எப்படி மறுமையெல்லாம் தண்டிப்பான். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உடைச்சேன்னா தொண்டையை பிடிச்சிருவானா, பிடிக்க மாட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்ததுனால அவருடைய ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் அல்லாஹ் தன் கண்காணிப்பில் வைத்திருந்தான். சில நேரங்களில் கோவப்பட்டு சில வார்த்தைகள் அவங்க சொல்லிடுவாங்க, அது மார்க்கத்துக்கு விரோதமானதாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததாக இருக்கும், உடனே கண்டிச்சிருவான். ஏன், வஹி தொடர்பு. அவர்களுக்கும் நபிக்கு என்ன இருக்குது, வஹி தொடர்பு இருக்கிறது. உஹது போரில் அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள், எல்லாரும் தெரியும். உஹது போரில் கடுமையாக வெட்டப்பட்டு அந்த பள்ளமாக பதிந்து பற்கள்லாம் நொறுங்கி போய் ரத்தம் கொட்டி மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கஷ்டம் அவர்களுக்கு. அப்போ அந்த வேதனை தாங்க முடியாமல் சொல்கிறாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிஹிம் பித்தமி, இந்த நபியுடைய முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டாங்க. போர்க்களம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிறது, காபியர்கள் ஒரு அணி, ரசூல்லா ஒரு அணியில் இருக்கிறாங்க. அப்போ வெட்டிட்டாங்கல்ல, வெட்டினோன்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர்கள் எப்படி ஜெயிப்பான், நான் நபியாக இருக்கிறேன், நபியை அடிச்சு எப்படி ஜெயிச்சிருவானா பார்த்துருவோமா இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு கோபத்தில் வேதனை தாங்க முடியாமல் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கலைங்க, இது பிடிக்கல. அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல நீ யார்? நான் நினைத்தால் அவர்களை வெற்றி பெற வைப்பேன். ஒரு ஆளுக்கு வெற்றியை கொடுக்கிறதும் தோல்வியை கொடுக்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி முடித்த உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது. எப்படி வருது? லைஸல கமினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. இதை எப்படி நீ சொல்லலாம்? உன்னை அடித்தா வெற்றி பெற மாட்டானா? எத்தனை பேர் நபிமாரோட கொண்டு போய் வெற்றி பெற்றிருக்கிறாங்க உலகத்தில். மறுமை வெற்றிக்குத்தான் இந்த மார்க்கம். இந்த உலகத்தில் உங்களை அடிச்சோன்னு தோத்துடணுமா? அப்போ முடிவு செய்ய நீங்களாம் நாங்களாங்கிறான்ல. ஒருத்தர் வெற்றி பெறுவானா தோற்பானான்னு முடிவு செய்கிற நபியை நீங்கள் செய்யணுமா நான் செய்யணுமா? நான் செய்கிற முடிவை நீ எப்படி செய்யலாம்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியாமல்
இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் அதை பார்க்கவே இல்லை. நம்ம கூட வேதனையில் சில வார்த்தைகளை சொன்னால் அலட்சியப்படுத்திட்டு போயிடுவோம். கடுமையான வேதனையில் காண்டு வைங்களேன், நம்ம ஏதாவது கேட்டால் நம்ம திட்டி விட்டுருவாங்க, வலை பார்த்துட்டுருவோம். நம்ம என்ன செய்வோம், ஒரு நோயாளி அவருடைய வேதனையில் சொல்கிறாருன்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்திடுவோம். சாதாரண நேரத்தில் சொன்னால் செருப்பு கட்டி அடிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் சொன்னான்னு வைங்க, அவனே வேதனையில் கிடக்கிறான், விளங்காமல் நோய் தாங்க முடியாமல் எதோ சொல்கிறான் அப்படின்னு போயிடுவோம். அல்லாஹ் அதை பார்க்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை தாங்க முடியாமல் இந்த வார்த்தையை சொன்னாலும் அவன் என்ன பார்க்குறான்னா, என் பவர், அவன் கிபிரியா பெருமைக்கு உரியவன், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. என்னுடைய இதில் கை வச்சா நீ துடிக்க துடிக்க கடந்தாலும் சரிதான், விட மாட்டேன். என் பவரை நீ எப்படி சொல்ல போச்சு? நான் எஜமான் இருக்கும்போது அவன் ஜெயிப்பானா தோப்பானான்ற முடிவு நான் செய்யக்கூடியவனாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லிடுவீங்களா? அதை எப்படி வெற்றி பெறுவார்னு சொல்ல நீ யாரு? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி ஒரு பவரை இப்படி கண்டிக்கிறான் என்று சொன்னால், இப்போ அஜர்த்துமாரெல்லாம் பவர் வந்துடுமா? இமாம்களுக்கெல்லாம் பவர் வருமா? மௌலானாக்கெல்லாம் நினச்சா சொன்னால் விட்டுருவானாங்க? அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய விஷயத்தில் எவர் வாயை திறந்தாலும் சரி அவன் விட்டே கொடுக்க மாட்டான். நபியாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் நூஹு நபி 950 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணார். அப்போ ஒருத்தர் எந்த அளவுக்கு பிரச்சாரம் தியாகம் பண்ணுறாரு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கும்ல. 10 வருஷம் உழைச்சா அதுக்கு தகுந்த நேசம் இருக்கும். இவர் 950 வருஷம் வாழ்நாளை கொடுத்து 950 வருஷம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பிரச்சாரத்தை கம்மியான மக்கள் தான் ஏற்றார்கள். பெத்த மகன் கூட ஏற்றுக்கரல, அவருடைய மகன் கூட ஏற்றுக்கரல. அல்லாஹ் என்ன கடைசியா, எல்லாம் இவங்க இனிமேல் தேடுற மாதிரி தெரியலை, இவங்கள நீ பார்த்துக்கன்னு சொல்லி துவா செஞ்ச உடனே அழிக்க முடிவு பண்ணிட்டான். யாரை? நூஹு நபி சமுதாயத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டான். அப்போ கடைசியாக பெத்த மகன்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மகனே, நான் மாதிரி அழிய போகுது, கப்பல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ அல்லாட்டிருந்து மழை இறங்க போகுது, கீழேருந்து வெள்ளம் பொங்க போகுது, மூளைக்கு சாவ போகிற, இப்போ வாச்சும் ஏற்றுக்கடா மார்க்கத்தை அப்படிங்கிறார். யாப்புனை ஏற்கம் மானா ஒலாத்தக்கும் ஆள் காஃபிரின், மகனை இந்த கப்பலில் ஏறிக்க காஃபிர் கூட்டத்தில் சேராதே, இஸ்லாத்துக்கு வந்துரு, ஒரு இறைவனை ஏற்றுக்கன்னு கடைசியாக மகனுக்கு அறிவுரை சொல்கிறார் நூஹு நபி. மகன் என்ன பண்ணுறான்? நூஹு நபியாக இருந்தானே யாராக இருந்தான்னு நேர்வழி காட்டுற அல்லாஹ் தான். ஒரு நபி தன் மகனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அவர் சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு அவன் என்ன செய்யறான்? சாவி இலா ஜபலின் யாசிமணி மினல்மா, இந்த வெள்ளப்பிரளயம் வந்தால் உயரமான மலையில் ஏறி என்னை காப்பாற்றிக்கிருவேன், உன் ஊழைக்கு வர முடியாது, நீ கப்பலில் ஏறிப்போ, நான் மலையில் ஏறி என்னை காப்பாற்றிக்கிருவேங்கிற அவன். கடைசி வரைக்கும் அவன் ஏற்றுக்கிறவே இல்லை. இறுதியாக என்ன செய்த? அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கி வெள்ளம் அதிகமாக வந்த உடனே மலையெல்லாம் தாண்டுற அளவுக்கு வெள்ளம் அவன் மூழ்கடிக்கிற நிலை வருது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? நூஹு நபி, இன்னபுனி மின்னகலி யா அல்லாஹ், என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறானே, அவனையும் காப்பாற்றிடலான்னு கேட்டுவிட்டார். அவர் தலையிடல துவா தான் செஞ்சார். என்ன செஞ்சார்? இன்னபடி மின்னகலி யா அல்லாஹ், என்னுடைய மகனாயிற்றே, என் கண்ணு முன்னாடி மூழ்க போகிறானேங்கிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, உனக்கு பிறந்திருக்கலாம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா தான் உன் குடும்பத்தை சேர்ந்தவன். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இப்படி நீ பேசுவது கெட்ட செயல், என்கிட்ட பேசக்கூடாது. யாருக்கு சொர்க்கம் இல்லை என்று முடிவு செஞ்சிட்டானோ, யாரை அழிப்பது என்று முடிவு செஞ்சிட்டானோ அவனுக்கு பரிந்துரை பண்ணுறியா? இது கெட்ட செயல். இன்னி அயலுக்கு அன் தக்கூன மினல் ஜாஹிலின், மூடர்களில் ஒருவனாக இருக்கக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். யார் எச்சரிக்கிறான்? நூஹு நபியை. அல்லாஹ் காஃபியருக்கு சொர்க்கம் இல்லைன்னு ஆக்கிட்டான். உலகத்தில் கெட்டவர்கள் அழியும் போது அவன் அழிவான்னு முடிவு செஞ்சுட்டான். அப்போ கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர இவர் பாசம் பொங்கி மகனுக்காக ஒரு வார்த்தை விட்டுவிட்டார். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அப்போ நான் ஒரு முடிவு உன்னை தூதராக்கியிருக்கிறேன், என் முடிவு பிரகாரம் இந்த அழிவு வந்து கொண்டிருக்கிறது, நீ அது கட்டுப்பட்டு போகணுமே தவிர உங்கள் மகனுக்கு மட்டும் சிபாரிசு பண்ணுவீங்களா? இப்படி கேட்பது மடத்தனம்ன்றான், ஜாகில்ங்கிறான். அயலுக்கான் தக்கூன மினல் ஜாகிலின், நீ ஒரு ஜாகிலாக இருக்கக்கூடாது. நபியை பார்த்து சொல்கிறாங்க. அல்ல ஏன் இது சொல்கிறான்? என் பவரில் நபியும் தலையிடக்கூடாது, என்னுடைய அதிகாரத்தில் ஒரு நபியாக இருந்தாலும் தலையிடக்கூடாது, பெத்த மகனுக்காகவும் தலையிடக்கூடாது. அப்போ என்ன விளங்குது? அப்போ யாருடையக்கும் பவரை கொடுக்க மாட்டாங்க. அல்ல என்ன அதிகாரம், என்ன அதிகாரம், அந்த ரப்புட்ட போய் நிற்க போகிற மறுமையில் அவன் தான் சொர்க்கத்தை தரப்போகிறான். இதில் மட்டும் வளைய மாட்டான்ல, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டான். அவனுடைய அந்த பவரை எவனாவது பறித்தானே ஆனால்
அவனுடைய இடத்தில் வேற ஒரு ஆளை வைத்தானே ஆனால் அவனால் அது பொறுத்து கொள்ளவே முடியாது. இப்ராஹிம் நபி என்ன சாதாரண ஆளா? நம்ம தொழுகையில் எப்படி துவா செய்கிறோம்? தொழுகையில் எப்படி துவா செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு துவா செய்கிறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிந்து கேட்கணும். அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவர்? ரசூலுல்லாவுக்கு அருள் எப்படி புரியணுமா? இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி எங்களுடைய முகமது நபிக்கும் அருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு வக்து தொழுகைகளையும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் ஓதி கொண்டிருக்கிறோமே. அவ்வளோ பெரிய உயர்ந்த மகான் யாரு? இப்ராஹிம் நபி. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கிறான். நமக்கு கட்டளையிடறான், முகமதே நீ எந்த வழியில் போகணும்? உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் இருக்கிறாரு, அவர் போன வழியெல்லாம் நீ போகணும் அப்படின்னு திருக்குர்ஆன்ல எல்லாம் கட்டளையிடறான். அவ்வளோ பெரிய அந்தஸ்து பெற்ற, இன்னும் சொல்ல போனால் மனிதர்களில் அல்லாவுக்கு ஃப்ரெண்ட் இருக்க முடியுமா? அல்லாவுக்கு நண்பனா எப்படிங்க இருக்க முடியும்? மனுஷன் அடிமை தான். இந்த அடிமைகளில் ஒரே ஒரு ஆளை தான் அல்ல ஃப்ரெண்டுங்கிறான். இத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமே அல்லாஹ் ஹலீலாக்கி கொண்டான். ஹலீல்னா தோழர், மற்ற எல்லாரும் அடிமை. அவன் அடிமை தான் இருந்தாலும் இப்ராஹிம் நபிக்கு மட்டும் அல்லாஹ் என்ன அடைமொழியை கொடுக்குறான் என்றால் ஹலீல். சொன்னதெல்லாம் செஞ்சார், பிள்ளையாருண்டு கடிந்தார், ஒரு வார்த்தை ஏற்று பேச மாட்டார். இப்ராஹிம் நபியுடைய பண்பு என்ன? அஸ்லிம், கட்டுப்படணும்னு அஸ்லம் தோன்றுவார், எண்ணத்துக்கு எதெல்லாம் கேட்க மாட்டார். இது கால ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னான். அஸ்லம் தில் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது நான் கட்டுப்படாமல் இருப்பேனா? கட்டுப்படுறேன்ட்டார். அதனால பிள்ளையாருக்கு சொன்னால் அதுக்கு போறாரு, பொண்டாட்டியை கொண்டு பெருவழியில் விட சொன்னா விட்டார். அல்லாஹ் என்ன சொன்னாலும் செஞ்சார். கொஞ்சம் கூட சிற்கலை, நெருப்புலத்துக்கு போட்டான்ட்டாங்க, எதுக்கும் பயப்படலை. அந்த மாதிரி ஒரு தியாகி, நபிகள் நாயகத்தை விட அதிக அருள் பெற்றவர் நம்ம அத்தஹியாத்து மூலமாக வாக்குமூலம் கொடுக்குறோமே. அந்த இப்ராஹிம் நபி அவங்க தகப்பனாருக்கு என்ன செஞ்சிட்டார்? பாவ மன்னிப்பு கேட்டார். யா அல்லாஹ் எங்கள் பாப்பாவை மன்னிச்சிரு, அத்தாவை மன்னிச்சு, பாபாவை மன்னிச்சிருன்ட்டார். ஆனால் இப்ராஹிம் நபி ஒரு கொள்கை ஏற்றுக்கல. இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. அப்படி இருந்து இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யா அல்லாஹ் என்னுடைய தகப்பனாரை மன்னிச்சிரு அப்படின்ட்டார். உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நம்ம குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுறான். மாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம லி அபிஹி, இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினார, அது எதை வாக்களித்து விட்டு செய்து விட்டார். ஆனால் இதெல்லாம் அறியாமையில் செய்தார். தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, அதிலிருந்து விலகி கொண்டார்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அப்போ இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டதை கூட அல்லாஹ் கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். யாரெல்லாம் தெரியாமல் சொல்லிவிட்டேன், எங்கள் தகப்பனாருக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் பாபாவுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், உன்னுடைய எதிரியாக இருந்தால் அவர் விஷயத்தில் நான் பேச மாட்டேன்ட்டார். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் என்று கேட்டால், நபிமார்களாக இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் பிடிச்சிருவான் அல்லாஹ். எந்த அளவுக்கு பிடிக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒலவு தகவல் அலைனா பாதல் அக்காவில், இந்த முகம்மது நபி இருக்கிறார், அவர் சில சொற்களை சொந்தமாக இட்டுக்கட்டி சொல்லிவிட்டால் அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வழக்கரத்தால் இறுக்கமாக பிடித்து விடுவேன். சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், நாடி நரம்ப தரிச்சிருவேன். நான் முகமதை தூதரை அனுப்பியிருக்கிறேன், நான் சொன்னதை சொல்லாமல் அவராக ரெண்டு கையில் மடியில் போட்டு சொன்னார்னு வை, என்ன செய்வேன்? வழக்கரத்தால்னா ஸ்ட்ராங்காக உறுதியாக பிடிக்கிறது, உறுதியாக அவரை பிடித்து நாடி நரம்ப தரிச்சிருவேன். தூதர்னு பார்க்க மாட்டேன், நான் தூதராக அனுப்பக்கூடியவர், நான் சொன்னதைத்தான் எடுத்து சொல்லணுமே தவிர அவராக ஒன்று ரெண்டு சொன்னால் நடக்கிறது வேற. திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி ஒரு கடும் எச்சரிக்கை செய்கிறான். அதனால தான் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு உடனே கண்டிச்சிடும். ஒரு குருடர் வந்தார், குர்ஆனில் இருக்கிற வசனம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான மக்காவில் இருக்கும்போது முக்கியமான பிரமுகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி. வேறு சொந்த வியாபாரம் விஷயம் பேசலை, இஸ்லாத்தை பற்றி முக்கியமான பிரமுகர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு தாழ்ந்த இனம்னு கருதப்பட்ட குருடர் ஒருத்தர் வர்றார், இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய இந்த குரலை கேட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யாரை சொல்லலான்ட்டார். ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? ஆன்சர் பண்ணணும், சலாத்து பதில் சொல்லணும்ல. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் அலைக்கும் அஸ்ஸலாம்னு ஒரு பதில் சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், முக்கியமான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் நேரம் தெரியாமல் வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாருன்ட்டு அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு.
கோவம் வந்து முகத்தையெல்லாம் ஒரு சுழிச்சு கடுப்பாக்கி முகத்தை காட்டிவிட்டாங்க. நல்ல வேளைக்கு ஒரு குருடரகம் அவருக்கு தெரியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுழிச்சதோ கடுப்பு ஆக்குனதோ கண்ணும் தெரிஞ்சாதான் தெரியும். நீங்கள் குருடராக இருக்கிறீங்க, ஒருத்தர் முகத்தை சுழிச்சா கண்டுபிடிக்கலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுழித்தது யாருக்கு தெரியலை? குருடருக்கு தெரிய முடியாது. ஆனால் ரப்புக்கு தெரியுதுல்ல. அவன் பார்க்குறான், என்னடா இது, ஒரு குருடர் வர்றாரு, அவர் ஏற்றுக்கொண்ட நல்ல மனுஷன், அவர் சலான்னு சொன்ன அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏற்றுக்கிறாத பயல்வோ இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வந்தார்ன்னு இவர் நினைக்கிறாரு. முகமது இப்படி நினைக்கக்கூடாது, நம்ம தூதரை இப்படி நினச்சி தப்பாச்சு என்று எல்லாம் என்ன செய்கிறான், ஒரு சூறாவே இறக்கணும். அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை சுழிச்சுட்ட. ஒரு குருடர் ஒன்ட்ட வந்தால் என்ன செய்யணும், நீ அழகான முறையில் பதில் சொல்லியிருக்கணும். முகத்தை சுழித்து விட்டாய். ஒமா யுத்ரீக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தவான் என்று உனக்கு தெரியுமா? அம்மா மஞ்சாக்க யஸ்ஆ ஓ யக்ஷா அந்த அன்ஹு தலஹா, அல்லாவை பயந்து கொண்டு ஓடோடி வருகிறார், அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் இஸ்தகனா அந்தலஹு தசத்தா, எவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாய். உன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பேரம் பேசுனா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. உன் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு ஓடோடி வர்றாரு, அல்லாவை பயந்து ஓடி வர்றாரு, அவரை அலட்சியப்படுத்துகிறாய் அப்படின்னு அபசவத்தவல்லா சூரா பூராவுமே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் எதுக்கு இதை சொல்கிறேன்? இறை தூதராக இருந்தும் கூட அவர்கள் சில தவறுகள் செய்தார்களே. ஆனால் அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், உடனேயே அந்த நியாயத்தை தட்டி கேட்டு என் மார்க்கத்தில் எப்படி இப்படி ஒரு நிலைப்பாட்டை நீ உண்டாக்குற, இப்படி குருடரை விரட்டு நான் சொல்லி தந்திருக்கேன் உனக்கு, பணக்காரனுக்கு முக்கியத்துவம் கூட ஏழையில விரட்டுன்னு சொல்லியிருக்கிறேன்னா எப்படி இதை மாற்ற பார்க்குற என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் குர்ஆனில் இருக்கா இல்லை கதையாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் குர்ஆனில் உள்ள வசனங்களை தான் எடுத்து காட்டுறேன். அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இதெல்லாம் பதிவு செய்து நமக்கு எதுக்கு சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சொந்தமாக ஒன்று சொல்ல முடியாது, வந்ததை வாங்கி தரணும். சொந்தமாக மார்க்கத்தில் எதையும் சொல்வதற்கு அதிகாரம் பிடிச்சிருவான், அல்லாஹ் நாடி நரம்ப பிடிச்சிருவான். அப்படி இருக்கும் பொழுது எங்களை மாதிரி மனுஷன் அஜர்த்துமார்கள் சொன்னோன்னு தலையாட்டினா என்ன அர்த்தம்? எப்படி கேட்பீங்க? என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை அதிகாரம் எங்களுக்கெல்லாம் வந்துருச்சா? மத குருமாருக்கு ஷேகுமாருக்கு வந்துருச்சா? பெரியாருக்கெல்லாம் வந்துருச்சா? இப்போ நபிகள் நாயகத்துக்கே இந்த மாதிரியான ஒரு பவர் எல்லாம் கொடுக்கலைங்கும் போது இவர்கள் சொல்லக்கூடிய தவறாக இருந்தால் எப்படி எல்லாம் பிடிப்பான்? மறுமையில் தான் பிடிப்பான். உலகத்தில் பிடிச்சி கண்டித்து இன்னொரு குரானை இறக்க முடியும் அவருக்காக வேண்டி. அப்போ நம்ம என்ன கவனமாக இருக்கணும், எந்த பெரியார் எந்த மகான் எவ்வளோ பெரிய சேகன் வந்தாலும் சரி எல்லாம் அதை வந்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு உங்களுக்கு கிடையாது. இப்படிலாம் கண்காணிப்பு இருந்ததுனால இறைவனுக்கு பயந்து ஒழுங்காக நடப்பாங்க. இப்போ நம்ம அஜர்த்து மாதிரிலாம் இருக்காங்களே, இவங்களெலாம் எந்த கண்காணிப்பும் கிடையாது. இவங்களுக்கு நோக்கம்லாம் என்னவா இருக்கு, என்ன நோக்கத்தை செய்கிறாங்க, இதெல்லாம் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியுது. எல்லாம் காசுக்கு தான் செய்கிறாங்க. மார்க் அறிஞர் நீங்கள் நினைக்கிறீங்களே சேவையை செய்கிறாங்க. உங்களை விட பரிசுத்தவான்கள் அவங்க இருக்கிறாங்களா? உங்களை விட அப்பளு கற்றவர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் எல்லாம் உழைத்து சாப்பிட்றீங்க, உழைக்காமல் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய என்னது, உழைத்து தான் சாப்பிடணும். நீங்களாக இருந்தால் அவர் உழைக்காமல் சாப்பிடக்கூடிய அவர் இருப்பார். அப்போ மக்கள்கிட்ட கையேந்துவார். மார்க்கத்தை பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி சொல்லுவார். ஏன் அது மாதிரி லாபத்துக்காக அந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள். பணக்காரனுக்கு பெரிய ஃபாத்தியா ஓதுவாங்க. இந்த ஃபாத்தியாவை அவங்க தான் உண்டாக்குனாங்க. பணக்காரன் வீட்டுக்கு போனால் 1.5 மணி நேரம் ஓதுவார் ஃபாத்தியாவை. ஏழை வீட்டுக்கு போனால் 5 நிமிஷம் தான் அந்த ஃபாத்தியா. எதுக்கு அந்த வித்தியாசம்? காசுக்கு தான். ஏழை வந்து 10 ரூபா கொடுப்பான், பணக்காரன் 100 ரூபா கொடுப்பான், 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா கொடுப்பான். அப்போ செல்வந்தர்கள் வீட்டுக்கு ஒரு மூடுது, அவனுக்கு ஒரு பாத்தியா, அவனுக்கு ஒரு சடங்கு, ஏழைக்கு ஒரு மாதிரி. நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல எல்லாம் ஃப்ராடு, இது காசுக்காக பண்ணுறாரு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அவர் இதுக்கு பண்ணுறீங்க? சாப்பாடுனா அப்படி விழுகுறாரு. நாய்கள் வந்து அந்த இதில் மாமிசத்தில் எலும்பு கடிக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, விழுகிறாரு. 2 பங்கு வேணும்னு கேட்குறாரு. அஜர்த்தனை 2 பங்கு ஒன்று வைக்கணும், மற்றவங்களாம் கொஞ்சமாக கொடுத்தா அவர் டபுள் பங்கு கொடுத்தா சாப்பிடுவார். இந்த மாதிரியானதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இவர்கள்ட்ட இரையச்சம் இல்லை, தியாகம் இல்லை. ஒரு நல்ல எந்த ஒரு அர்ப்பணி செஞ்சு பார்த்துருக்குறீங்களா? ஒரு சுனாமி வந்துச்சு, ஒரு மார்க்கத்தை அறிந்தவர் தானே அவங்க போய் நிற்கணும். நின்றுருக்கார் ஒரு அஜர்த்தாச்சு. ஒரு வெள்ளம் புயல் மழைன்னு வருது, அவர் வந்து உங்கள் பேரணாம்பட்டு மாதிரி ஊர்லலாம் நம்ம என்ன செய்வாங்க, நான் சைக்கிளில் அஜர்த்து போனார், அஜர்த்து சைக்கிளில் போகிறோம், அஜர்த்து சைக்கிளில் போகிற குடிக்கிற மாதிரி. சைக்கிளில் போனால் என்ன இவங்க அப்படி அவர் அப்படி நினைக்கிறார். சைக்கிளில் கூட போக மாட்டார் அவர் லக்ஸரியாக அப்படி போகணும். கலர் சட்டை போட்டு போக முடியுமா அஜர்த்தா? வேணும், நாங்கள் போட்டுட்ருக்கோம். எதுக்காக கலர் சட்டை போடுறோம்? நீ இந்த மாதிரி அஜர்த்துன்னு தனி இனம்னு காட்டுறீங்கள, இல்லைங்கிறதுக்காக நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், கலர் கலராக சட்டை போட்டுட்ருக்குறோம். ஏன் தனி டிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அஜர்த்துமார்கள்னா கடையில் டீ குடிக்கக்கூடாதுங்க. நான் ஒரு இறங்கி பேரணாம்பட்டு கடையில் டீ குடிச்சு போகிறேன். டீ கடையில்
அதை பஞ்சாயத்தாக்கி எப்படி அஜர்த்து நீங்கள் வந்து மூல்ஸா போயிட்டு டீக்கல் அடி குடிப்பீங்க, இப்போ சாராயக்கல்ல அடி குடிப்பாங்க, டீக்கல்ல குடிக்க வாங்க விட்டு குடிக்கணுமா, டீக்கல்ல நிற்கக்கூடாதான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பிறவி. இவர்கள் தனிப்பிறவி மாதிரி காட்டி ஏமாத்துறான்னு வழங்குதா இல்லையா? எல்லாரும் மாதிரி இருக்க வேண்டியதானே? நீங்கள் மாதிரி நாங்கள் இருக்கணும், நாங்கள் மாதிரி நீங்கள் இருக்கணும். இப்படி தான் நபிகள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அகழ்போர் தோண்டும் போது எல்லாரும் மண் வெட்டினாங்கல்ல, ரசூல்லா மண் வெட்டினாங்களா இல்லையா? மணல் தோண்டினாங்களா இல்லையா? பாறாங்கல்ல தூக்குனாங்களா இல்லையா? பசியோட அந்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா? எல்லாரும் செஞ்ச வேலையை தானங்க நபி செஞ்சாங்க. நான் நபி அங்கேருந்து ஆர்டர் பண்ணுவேன், நீ தான் செய்யணும்னு சொன்னாங்களா? வீட்டில் அழுக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எல்லாரும் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்காந்துருந்தார்கள்னா அவங்க யாருன்னே தெரியாது. வெளியூர் ஆள் வர்றாருன்னு வைங்க, பார்த்தா ஒரு அரண்மனை, ஒரு சிம்மாசனம் இருக்கணும், ஒரு கிரீடம் இருக்கணும், ஒரு தனி ஒரு கெட்டப்பில் இருந்தால் தான் கண்டுபிடிக்க இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருப்பார்கள். வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவார், அவர் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியே தெரியும். ஐயுக்கும் முகமது, இந்த முகமதுங்கிறார் யாருப்பான்னு கேட்பார் அவர். அப்போ என்ன செய்வாங்க? இந்த சாஞ்சிட்டு இருக்கார்ல, ஹாதர் ரஜுலுல் அபியதுல் முத்தக்கியூ, அந்த சாஞ்சிக்கிட்டு இருக்கிற வெள்ளையான மனிதர் அவர் தான் தூணில் சாஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி அடையாளத்தோடு இல்லாமல் முகமதுண்டா யாருன்னு கேட்டு தெரிகிற அளவுக்கு எல்லாரையும் போல, மற்ற அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, உமர் எப்படி இருந்தாரோ, உஸ்மான் எப்படி இருந்தாரோ அப்படி தான் ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு தான் முகமது நபின்னு தெரியும், பார்க்காதவர்களுக்கு வந்து தெரியவே செய்யாது. ஏன்? தனி கோலம் இல்லை, எல்லாரையும் போல இருந்தார்கள். அப்போ எல்லாரையும் போல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே, அப்படி அஜத்துமால் இருந்தார்களா? இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை கற்றவர்கள் தானே அதிகமாக சமூக பணி செய்யணும். இந்த மார்க் அறிஞர்களாக இருக்கிற சமூக பணி செஞ்சு பார்த்துருக்குறீங்களா? தெருவை கூட்டி சுத்தம் பண்ணுவாரா? வெள்ளம் வந்தால் போய் நிற்பாரா? மழை வெள்ள நிவாரணம் கொடுப்பாரா? தர்மம் செஞ்சு பார்த்துருக்குறீங்களா? வாங்கிறது மட்டும்தான் தன்னுடைய வேலைன்னு சொல்லி 10 காசு கொடுத்து பார்த்துருக்குறீங்களா? அப்போ எந்த வகையிலையும் எந்த உயர்த்தி சொல்ல முடியாத ஒரு நிலையில் பிற மதத்தவர்கள் எப்படி சாமியார்கள் என்று மக்களை ஏமாத்துகிறார்களோ அந்த மாதிரியான நிலையில் ஏமாத்துறாரா இல்லையா? அவர் மார்க் அறிஞர்னா என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ண போகிறீங்க, அஜத்திட்ட போய் அஜத்து ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அவர் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் நல்ல நாளுங்கிறார். இப்படி சொல்லலாமா? அவர் மார்க் அறிஞர்னா என்ன செஞ்சுருக்கணும்? என்னடா நல்ல நாள் எங்கடா இருக்குது மார்க்கத்தில்? அது என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க? நல்ல நாள்னு ஒன்று இருக்கா உலகத்தில்? எந்த நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது கலந்தானே இருக்குது. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அன்றைக்கி 4 பேர் சாவுவான், 4 பேர் பிழைக்குவான், அப்படி தானே இருக்குது. 4 பேர் ஆஸ்பத்திரிக்கு போவான், 4 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வருவான். எந்த ஒரு நாளாக இருந்தாலும் பாதி பேருக்கு நல்லது நடக்கும், பாதி பேர் கெட்டது நடக்கும். ஒருத்தன் வீட்டில் இளவு இருக்கும், ஒருத்தன் வீட்டில் புள்ள பிறந்திருக்கும், அடுத்தடுத்த வீடு, அவனுக்கு நல்லது இப்படி தான் இருக்கே தவிர ஒரு நாளில் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய நாள் ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லாத்துக்கும் கெட்டது நடக்கக்கூடிய நாள் இருக்கா? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய மாதம் இருக்குதா? நல்ல நாளுங்கிறீங்க, நல்ல நாளுங்கிறதுல நஷ்டப்பட்டவனே இல்லையா? கெட்ட நாளில் லாபம் அடைஞ்சவனே இல்லையா? அப்போ இது பொய். இது ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஏன்டா அப்படி கேட்குறேன்னு கேட்காம இவர் என்ன செய்கிறாரு? வெள்ளிக்கிழமை வச்சுக்க. எதுக்கு அப்படி சொல்கிறாரு? அவருக்கு 6 நாள் புக்காக இருக்கும் சாப்பாட்டுக்கு. எந்த நாள் காலியாக இருக்குன்னு பார்த்து நல்ல நாள் வருவார். 6 நாளைக்கு ஏற்கனவே புக் பண்ணிட்டு போயிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. அதனால் சார் பார்ப்பார், நல்ல நாள் வியாழக்கிழமை வச்சுக்க, நல்ல நாள். அவருக்கு நல்ல நாள் தானே. அப்போ இதாவே அர்த்தமே தவிர நீ ஏமாத்திரே இல்லையா? உங்ககிட்ட வந்து கேட்டான்னா இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைடா, நல்ல நாள் ஒன்று கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனியான விதி, நாளை கொண்டு கிடையாது. ஏன் விதிப்படி அது நடக்கும், ஓ விதிப்படி அது நடக்கும். ஒரு நாள் வந்து தீர்மானிக்காது. அப்போ லாத்த சூப்பு தகர காலத்தை திட்டாதீங்க அப்படின்னு வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ லா சபர் பீடை மாதம் சபர் நினச்சாலும் கிடையாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கத்தில் மார்க் அறிஞர் என்ன செய்கிறாரு? நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்கிறாரா இல்லையா? நல்ல நாள் போட்டு தர்றாரு, தாயத்து பாலுக்கு தப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களை வந்து ஏமாத்துக்கிறார். உடம்பு சரியில்லைன்னு பண்ணால் என்ன செய்யணும்? இந்த துவா ஓதுப்பான்னு சொன்னால் அது ஒரு வழிமுறை. ஹதீஸில் உள்ளதை காட்டி இந்த துவா ஓதுன்னு சொல்லணும். அல்லது என்ன செய்யணும்? நீ மருத்துவம் செய்ப்பா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்குது, இது ஹதீஸ், இதை சொல்லணும். அவர் அஜத் என்ன செய்யணும்? உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை ஏன்டாண்டா வர்ற, நீ போய் ஒரு மருத்துவத்தை பாடுறா, உனக்கு எந்த மருத்துவம் பிடிச்சிருக்கோ அந்த மருத்துவத்தை போய் பாரு. எல்லா நோய்க்கும் எல்லாம் வந்து மருந்து வச்சிருக்கிறான். இன்னல்லது அன்சல தவா, நோய் இருக்குன்னா எல்லாம் தவா மருந்தை இறக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறது? நோயா உனக்கு 7 பிசாசு பிடிச்சிருக்கு, 8 பேய் பிடிச்சிருக்குது, தட்டில் எழுதி தர்றேன் கரைச்சி குடினா இது என்னது? நீ நல்லவனா? ஓன் சொல்ல கேட்டு நான் தொழுகிறதா? ஓன் சொல்ல கேட்டு நோன்பு வச்சா நோம்பா இருக்குமா? அது நீங்கள் ஆட்டுற நோம்பு, நீங்கள் ஆட்டுற தொழுகை சட்டம்லாம் கரெக்டாக இருக்குமா?
அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு அவரை வழிகாட்டி எப்படி நினைக்கிறீங்க? ஏமாத்துறார் நல்லா தெரிகிறது, அவர் வயிற்று பிழப்புக்கு தானே செய்கிறான்னு தெரிகிறது, தன்னுடைய சுய லாபத்திற்காக மார்க்கத்தை மறைக்கிறான்னு தெரிகிறது, குரானை படிக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்கிறாரு? குரானை படிக்காதீங்கிறார், விளங்காதுங்கிறார். அஜத்துமார்கிட்ட போய் குரானில் போய் சொல்லுங்கன்னா குரானில் உனக்கு விளங்காது, விளங்காட்டி இப்போ அல்லாவுக்கு விளக்க தெரியல. இப்போ அல்லாவோட இவர் கூட விளக்கிடுவாரா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? குள்ள செய்யின் ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா, அனைத்தையும் தெள்ள தெளிவாக விளக்கிட்டாங்கிறான். அல்லாஹ் அஜர்த்து சொல்கிறாரு உனக்கு குரான் விளங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு விளக்க தெரியலை, நாங்கள் அஜர்த்துமாருக்கு இருக்கிற ஒரு அறிவு அல்லாவுக்கு இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஹதீஸப்படுறான்னா அது விளங்காது. அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான்? அலித்து பையன் இன்னாசி மானுசில இலைகும், இந்த குரானை நீ தான் மக்களுக்கு விளக்கி சொல்லணும், அதுக்கு தான் உன்னை தூதர் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான். அஜர்த்து சொல்கிறாரு உனக்கு ஹதீஸ் விளங்காது, எங்களுக்கு தான் விளக்க தெரியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொன்னான் ஒலாயு நபியூக மிஸ்லுல் ஹபீர், என்ன மாதிரி எவன்டா விளக்குவாங்கிறான். அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்னை போல் விளக்கக்கூடியவன் உனக்கு யார் இருக்கா? ஒருத்தன் கிடையாது. அப்போ அல்லாவை போல யாருக்கும் விளக்க முடியாதுன்னு சொல்லும்போது குரான் விளங்காதுன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் நான் ஒரு புஸ்தகத்தை தர்றேங்க உங்கள்கிட்ட, அதை ஒருத்தர் விளங்காதுன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு கிறுக்கு பையன் அர்த்தம். நான் எழுதின புஸ்தகம் உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் மக்களுக்கு விளங்காதப்படி நான் ஏன் செஞ்சேன்? விளங்குறத நான் செய்யணும். அப்போ ஒரு மனிதன் அப்படி செஞ்சால் அவனை என்னவா செய்வீங்க? லூசும்பீங்க. ஒரு மனிதன் புஸ்தகம் எடுக்கிறான், ஒருத்தரையாக கொடுக்குறேன், எவனுக்கு விளங்கலைன்ட்டான் யாரப்போ? ஒருத்தரையாக நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேங்க, ஒருத்தரையாக கொடுக்குறேன், படித்து 50 பேர் விளங்கலைன்ட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு மெண்டல்னு அர்த்தம். ஒழுங்காக எழுது, ஒருத்தனுக்கு கூட புரியாமல் எழுதுனா உளறி இருக்குன்னு அர்த்தம். எதான அர்த்தம்? அந்த நெஞ்சில் கொண்டு எல்லாம் நிப்பாட்டாங்க. இந்த அஜர்த்து மாதிரிலாம் என்ன செஞ்சான்? அஜர்த்து குரான் விளங்காது, ஹதீஸ் விளங்காது, அப்போ அல்லாவுக்கு விளக்க தெரியலை, அல்லாவுக்கு புரிய வைக்க தெரியலை, அப்போ இந்த குரானுக்கு கூட தேவையே இல்லையே. அப்போ அல்லாவுடைய வேதத்தை கேவலப்படுத்துறது. அரபு மொழியில் இருக்கும், அரபு உனக்கு தெரியுமோ? அரபு படிச்சிருக்கிறியா அப்படிம்பாங்க. அரபு படிக்காதனால குரான் விளங்காதான். சரி, உங்கள் மதுகப்பு கித்தாபுலாம் இருக்கு, அதெல்லாம் அரபிலான இருக்குது, அதையே எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? மதுகப்பு கித்தாபும் அரபிலானங்க இருக்குது, துருள் முகுத்தாரு கன்சன்லாம் சொல்கிறீங்களே, அது மட்டும் விளங்குமா? அரபியில் இருக்கிற மதுகப்பு கித்தாபை இவர் விளக்கி சொன்னால் விளங்கிருமா? அல்லாவுடைய வேதம் அரபியில் இருக்குது, அதை சொன்னால் விளங்காதான். அப்போ என்ன மேட்ரு? குரானையும் ஹதீஸையும் சொன்னால் சம்பாதிக்க முடியாது, நல்ல நாள் கெட்ட நாள் ஏமாற்ற முடியாது, பால் கித்தாப் பண்ண முடியாது, பில்லி சூனியம் ஏவல் விளக்கண்டு என்ன செய்ய முடியாது, மக்களை சுரண்ட முடியாது, தனி அடையாளம் காட்ட முடியாது, டிஃப்ரெண்டான ஒரு கோலத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்காங்கல்ல அந்த மாதிரி சீன் போட முடியாது. அதுக்கெல்லாம் குரான் ஹதீஸ் ஆபத்தாக இருக்கும், அதனால் விளங்காது. மதுகப்பில் இருந்தால் இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறனால பேசிக் என்ன விளங்கணும்? மார்க்கம்னு நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த கேள்வியை கேட்கணும். ஏதாவது ஒரு அஜர்த்து சொன்னால் நாங்கள் சொன்னாலும் சரி, அவங்க சொன்னாலும் சரி, இது அல்லாஹ் சொன்னானான்னு கேளுங்க. அல்லாஹ் சொல்லி நம்ம ஏன் செய்யணும்? மார்க்கம்னு ஒன்று செய்ய போகிறீங்க, அல்லாஹும் சொல்லலை, ரசூல் பையன் செய்யணும்னே உட வேலையை பார்த்துட்டு குள்ளு பிதாத்தின் லலாலா ரசூல் சொல்லான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடு. பிதாத்துனா என்ன? ரசூலாகிய நான் சொல்லாமல் நீங்களாக உண்டாக்குறீங்களா, அதுக்கு பேர் பிதாத்து. அதெல்லாம் வழிகேடு. ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகளும் நரகத்தில் உங்களை சேர்க்கும். அல்லாவும் ரசூலும் சொல்லாமல் நீங்கள் ஒரு தொழுகைவே உண்டாக்குனாலும் சரி தான், நரகத்துக்கு தான் போகும். ஒரு நோம்பையே வச்சாலும் சரி தான், அது நோம்பு நல்லா பார்க்க மாட்டான். எவன்டா உனக்கு உத்தரவு போட்ட எஜமானி யாருன்னு கேட்பான்ல. அப்போ எஜமானி யாருன்னு பார்ப்பானே தவிர என்ன பார்க்க மாட்டான்? நோம்பு தானே வச்சார்னு பார்க்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி நரகத்தில் சேர்க்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. மண் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது ரத்து செய்யப்படும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மண் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், என் உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை ஒருவன் செய்வானேயானால் அது நிராகரிக்கப்படும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்க வேண்டும். இபாதத்துன்னு செய்வதாக இருந்தால், வணக்கம் என்று செய்வதாக இருந்தால் அஜர்த்துடைய உத்தரவு இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கணும், ரத்து செய்யப்படும். மண் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது உருவாக்கினானேயானால் அது ரத்து செய்யப்படும். அப்போ மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத எந்த ஒரு துரும்பையும் உண்டாக்கக்கூடாது. சஹாபாக்களுக்கே இந்த அதிகாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மறுமை நாளில் மஹ்ஷர் விசாரணை நடக்கும்ல, அந்த விசாரணை நடக்கும் பொழுது சூரியன்லாம் தலைக்கு மேலே நிற்கிற மாதிரி பயங்கர வெப்பம், பயங்கர தாகமாக இருக்கும். தண்ணிக்கு தான் எல்லோரும் அலைவாங்க, தண்ணிக்கும் நிழலும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த விசாரணை ஒரு நாளாக இருந்தாலே அது 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் பேர் அதுக்கு யௌமுத்தீன்கிற ஒரு நாள், ஆனால் ஒரு நாள் அல்ல, அது 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்.
50,000 வருஷம் நிற்க இயலுமா ஒருத்தனுக்கு? நிற்க இயலாது. அப்போ தாகம் வேணும். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஹவுலுல் கௌசருங்கிற ஒரு தடாகத்தை வைத்து அந்த தடாகத்தில் இருந்து நீர் விநியோகிக்கிற பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹ். அப்போ ரசூல் அங்கே நிற்பாங்க எங்க ஹவுலுல் கௌசரில். அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் வராது. அது பெரிய பாக்கியம். அந்த 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த கொடூரம் இருக்குல்ல, அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு தடவை அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரை குடித்து விட்டோமையானால் அறவே தாகம் வராமல் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் காப்பாற்றக்கூடியது. அப்போ அதில் ஒருத்தராக போவாங்க. நான் உம்மத்துகள்லாம் போகும்போது நல்லடியார்கள்லாம் அல்ல அனுமதிப்பான், மலக்குகள் அனுமதிப்பாங்க. ரசூல்லா இருக்கிற இடத்துல போய் தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு வருவாங்க. சில பேர் வருவாங்க. வந்தவொடனே மலக்குமார்கள் வந்து விட மாட்டாங்க. இந்த தண்ணி ஹவுலுல் கௌசரை நோக்கி சில பேர் வருவாங்க. வந்தால் மலக்குமார்கள் உனக்கு அனுமதி இல்லை போ விரட்டிடுவாங்க. அப்போ ரசூல்லா தூரத்துலேருந்து பார்த்துவிட்டு அஸ்ஹாபி அவங்களாம் என் தோழர்கள் விடுங்கம்பாங்க. அப்போ தடுக்கப்பட்டது யார்? சஹாபின்னு வணங்குதா இல்லையா? இப்போ சஹாபாக்கள் வர்றாங்க. சில சஹாபாக்கள், எல்லா சஹாபியும் இல்லை, சில சஹாபாக்கள் வர்றாங்க. ஹவுலுல் கௌசருக்கு போக முடியாமல் தடுக்கப்படுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள் விடுங்கங்கிறாங்க. அப்போ அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் யா முஹம்மதே லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் புதுசாக உண்டாக்குனாங்களே அது உனக்கு தெரியாது. நீ வாழும்போது சஹாபியாக இருந்திருக்கிறாங்க. நீ மூத்தா போன பிறகு மார்க்கத்தில் சில விஷயத்தை உண்டாக்கிவிட்டாங்க. அவங்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது. அப்போ சஹாபிக்கு பர்மிஷன் இல்லாட்டி உங்களுக்கு இருக்குமா? உங்கள் மேராஜ் சாபான்லாம் என்ன கதின்னு பார்த்துக்கிறங்க. பராத்தி இரவு மேராஜெலாம் என்ன கதிக்கு ஆகும்? இப்போ சஹாபாக்கள் வந்து மார்க்கத்தில் இல்லாத உண்டாக்கி இருக்கிறார்கள். அவர் ரசூல்லா சிபாரிசு செஞ்சும் கூட அல்லாஹ் என்ன செய்யலை, மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கி விட்டார்கள். அப்படி தடுக்கப்பட்டுருவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க, சூக்கன் லிமன் பத்தல தீனி, என் மார்க்கத்தை மாற்றியவர்கள் நாசமாக போகட்டும், என் மார்க்கத்தில் கை வச்சுட்டாங்களா அப்படின்னு ரசூல்லாவும் சேர்ந்து சொல்வார்கள் என்று புகாரியில் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் ஹதீஸில் பார்க்குறோம். மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை சஹாபாக்கள் உண்டாக்கினால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ இதுதான் அப்போ யாரை முன்மாதிரியாக கொள்வது? அப்போ மதுஹப் வருவோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த பேசிக்க மக்களுக்கு சொல்லாமல் மதுஹப்புங்கிறாங்க. இந்த மதுஹப்பில் உள்ளவங்கெல்லாம் கிதாபெல்லாம் நீ படிக்கலை. சில நுணுக்கமான 2-3 சட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு மார்க்கத்தில் உள்ளவங்க எழுதின சட்டமா, இது வந்து ஒரு கிறுக்கு பை எழுதின சட்டமானு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்னன்னு கேட்டால் பொம்பளைகளுக்கு உள்ள சட்டத்துக்கு வருவோம். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி 20 வயசில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணிட்டு புருஷங்காரன் வெளியூருக்கு போனான், அல்ல வெளிநாட்டுக்கு போனான். 1 வருஷம் ஆச்சு ஆளை காணாம், 2 வருஷம் ஆச்சு ஆளை காணாம், 3 வருஷம் ஆச்சு ஆளை காணாம். இப்போ எப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான். அப்போ இவளுக்கு ஒரு தீர்வு வரணுமா இல்லையா? புருஷங்காரன் போயிட்டான்னா வரணுமா? அவர் சோறு கஞ்சின்னா குடிச்சிக்கிடலாம். ஒரு 20 வயசு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை வேணுமா இல்லையா? 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு போகுது காணாம். இப்போ மதுஹப் கித்தாப்பில், ஹனபி மதுஹப் கித்தாப்பில் போய் பத்வா கேட்டிங்கன்னா இந்த ஆலிம் சாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் 90 வருஷம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணணும்? 90 வருஷம். அதில் வந்து அபு யூசுப் என்ன சொல்கிறாருன்னா 100 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறாரு. அபு ஹனீஃபா சொல்கிறார் 120 வருஷம். 120 வருஷம் வெயிட் பண்ணுமா அந்த பொண்ணு. 120 வருஷத்தில் அவன் வரலன்னு சொன்னால் அப்போ தான் செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிவிட்டு இவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா. அடே 20 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, 120 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு பெண்களுக்கு இந்த மதுஹப்புங்கிறீங்களே, இந்த முசீபத்தில் போனால் என்ன ஆகும்னு விளக்கிடுச்சா உங்களுக்கு? மார்க் என்ன சொல்லுது? புருஷன் காண போனால் வேலையை பார்த்து வேலை பண்ணி போக வேண்டியானே. புருஷன் இருக்கும்போதே வேணான்ட்டு போயிடலாமே. கணவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே கணவன் சரியில்லை எனக்கு குலா கொடுங்கன்னு ஒரு பெண் கேட்டாலே ஆனால் ஜமாத்தார்கள் விசாரித்து குலா கொடுத்துடணும். அவள் வேறு வாழ்க்கை தேடிட்டு போயிடலாம். இப்போ காணா போனாலும் அதே சட்டம் தான். காணா போயிட்டான்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ காலத்துக்கு பொறுத்து கொள்ள முடியுமோ பொறுத்து கொள்வாள். அவள் 1 வருஷத்தில் முடியாதவங்க இருப்பாங்க, 2 வருஷம் பொறுக்கிறவங்க இருப்பாங்க, 3 வருஷம் பொறுக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு பிறகு வேணான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல. நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம வழி தவறிடக்கூடாது, நமக்கு உணர்வுகள் இருக்கிறது, நமக்கு புள்ள குட்டிலாம் வேணும், இப்படியே வருவான் எவ்வளோ நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது என்று நினைத்தால் எனக்கு இந்த கணவனை காண போச்சு, எனக்கு அவர் வேணாம், அந்த திருமணத்தை ரத்து செய்யுங்க அப்படின்னு ஜமாத்தில் கொடுத்தால் ஜமாத்தை ரத்து செய்யணும். இது குர்ஆன் ஹதீஸில் உள்ள சட்டம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பெண் சொல்லுவாங்க, என் கணவரை எனக்கு வந்து நல்ல மனுஷன்தான், ஆனால் அவரோட வாழ்ந்தால் நான் கெட்டு போயிடுவேன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மகரை திருப்பி கொடுத்து போமான்ட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ பெண்களுக்கு வந்து இப்படியான உரிமை ஹதீஸில் இருக்கிறது.
நீங்கள் வந்து உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் மகள் இப்படி ஒரு இப்போ புருஷங்காரன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னால் 90 வருஷம் உட்காந்துருப்பீங்களா? அதை பார்த்து பார்த்து அழுதுட்டு அந்த பெண் அழுது, நீங்கள் அழுது, எவ்வளோ பெரிய கொடூரமாக இவங்கெல்லாம் ஒரு அறிவாளிகள், அவரெல்லாம் மார்க் அறிஞர்களா? இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எழுதி பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி சீரழிச்சிருக்கிறாங்களே, இந்த சட்டம் நமக்கு தேவையா? அப்போ ஹதீஸில் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு. மார்க்கத்தில் உள்ளபடி குரான் படி போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஹதீஸ் படி போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு. மதுகபில் போனீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சு போடுவாங்க. ஒரு பெண் ஊமையாக இருக்கிறான், பெண் ஊமையாக இருக்காங்க, ஊமை பெண்ணை ஒருத்தன் கெடுத்துவிட்டான், எழுதி வச்சுக்கிறாங்க, ஊமை பெண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லை. எப்படி? ஊமை பெண்ணை கெடுத்தால் தண்டனை கிடையாதான். அப்போ வந்து ஊமையான பெண்களை பார்த்து பார்த்து கற்பழிக்கலாங்கிறாங்க. அப்போ ஊமை பெண்களை சீரழித்து விட்டால் அதுக்கு தண்டனை இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறான. இதெல்லாம் மதுஹபா? இது குரானா? இது ஹதீஸா? அட புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை தலாக்கு விட்டுறான். தலாக்குண்டா என்ன? முத்தலாக்குங்கிறான், 3 தலாக்குங்கிறான். மதுஹபில் போனீங்கன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு அம்புட்டுதான்றாங்க. 3 தலாக்குன்னு சொல்கிறான் இல்லைங்க, 3 தலாக்குன்னு சொல்லிட்டால் அதோட எல்லாம் முடித்து விட்டுதுங்கிறான். ஆனால் மார்க்கத்தில் ஹதீஸில் குரானில் எப்படி இருக்கிறது? ஒருத்தன் ஒரு தலாக்கு சொன்னானே ஆனால் அவன் திருப்பி சேர்த்துக்கிறலாம் 3 மாதத்துக்குள்ள. 3 மாதம் கடந்து விட்டால் அவங்களே திரும்ப கல்யாணம் கூட பண்ணிக்கிறலாம். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு வாழ்ந்து விட்டு பிடிக்கலன்னா 2வது தலாக்கு சொல்லலாம். 2வது தலாக்கு பிறகு கூட சேர்ந்துக்கிறலாம். அதுக்கப்புறமேல 3 மாதத்துக்குள்ளே சும்மா சேர்ந்துக்கிறலாம். 3 மாதம் கடந்து விட்டால் அவங்க கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். 3வது தடவை தலாக்கு சொன்னால் தான் அவங்க சேர முடியாதுன்னு குரானில் ஹதீஸ்லாம் இருக்கிறது. 3 டைமில் தான் 3 தலாக்கு சொல்லணும், தலாக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி குரான்லையும் ஹதீஸ்லையும் தெளிவாக இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்ங்கிற நூலில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்ற அந்த சொல் பிரயோகம் அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் சதரமின் இமாரத்தி உமருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலையும் இன்னமாயு அத்து வாஹிதா, அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னால் அவருடைய கணக்கு என்ன? ஒரு தலாக்கு தான். தலாக்குன்னு சொன்னாலும் சரி, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கிறான், சேர்ந்து கொள்ளலாம். இவங்க என்ன செய்கிறாங்க? முடிஞ்சிருச்சு அதோடு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்களுக்கு அல்லாஹ் வந்து 3 தடவை அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறான். அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாமல் சேர்ந்து வாழ்வதற்கு 3 சான்ஸை கொடுத்தா இவங்க ஒரே நேரத்தில் முத்தலாக்குன்னு சொல்லிவிட்டு 3 தலாக்குன்னு சொல்லிவிட்டு அதோடு இந்த பெண் வாழ்க்கையை நாசமாக்கி விடுற காட்சியை பார்க்குறோம். இவனே வருத்தப்பட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேங்கன்னு அலைகிறான். அந்த பொண்ணாட்டியை சேரணும்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, மதுஹபில் அனுமதி இல்லை. குரானில் அனுமதி இருக்குது, ஹதீஸில் அனுமதி இருக்கிறது, மதுஹபில் அனுமதி இல்லை. 2 பேரும் விரும்புகிறாங்க, ஆனால் சேரக்கூடாதுங்கிறாங்க. என்ன சட்டம்? இவங்களாம் உண்டாக்குன சட்டம். அதை பார்க்குறோம். அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு வச்சுக்கிறோம். உங்களுக்கு சரி அநியாயம், குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன அநியாயம்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டீங்க. போனவுடனே 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. அதை 4 வருஷத்தில் இந்த பொம்பளை புள்ள பெறான். யார்? ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், அவனோட பொண்டாட்டி வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷத்தில் 4வது வருஷம் புள்ள பெறான்னு வைங்களேன். இவங்க சொல்கிறாங்க 4 வருஷத்தில் வரைக்கும் புள்ள பெற்றா அவன் புள்ள தான். எப்படி? பிரசவத்தினுடைய அதிக காலம் 4 வருஷம். உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் சொல்ல கிடையாது. கர்ப்பத்தினுடைய அதிகபட்ச காலம் வந்து 9 மாதம், அந்த 4 நிமிஷம் வரைக்கும் எண்ணி சொல்கிறாங்க. குறை பிரசவம் சிலது வரும். அப்போ அவ்வளோதானே தவிர 4 வருஷத்துக்கெல்லாமா கர்ப்பம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. நீ 4 வருஷம் வெளிநாட்டுக்கு போனீங்க, அப்போ போட்ட விதை தான் இப்போ பிறந்திருக்குங்கிறாங்க. எப்படி? அப்போ 4 வருஷத்து வரைக்கும் இந்த அப்போ எந்த ஒரு பெண்ணு கெட்டு போய் வெளிநாட்டுக்கு போன பிறகு பெண் நினைஞ்சிட்டா தவறான முறையில் நடந்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டா கூட அவன் புள்ள தான் அது, அவன் மறுக்க முடியாது. இதை ஒத்துக்கிட்டா நீ அணை முதல் வரீங்க. நீங்கள் அணைய முதல் வரீங்க. இந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஹனஃபி நெஞ்ச தூக்கி நிமித்து கொண்டு நாங்கள் 4 வருஷத்துக்கு பிறகு பொண்டாட்டி பிள்ளை பெற்றாலும் அது ஏன் புள்ள தான், நான் தொடாவிட்டாலும் நெருங்காவிட்டாலும் பேசாவிட்டாலும் பழகாவிட்டாலும் ஏன் புள்ளதான்னு சொல்லக்கூடியவன் மதம் பிள்ளைகிறி. இது தப்புன்னு செஞ்சால் தூக்கி எறிஞ்சிட்டு வா, ஹதீஸுக்கு வா, குரான் பக்கம் வா, சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தன் வந்து மஷ்ரிக்கு கீழ் திசையில் இருக்கிறானா, இன்னொருத்தன் வந்து மேல் திசையில் இருக்கிறான். கிழக்கே அவ்வளோ பெரிய திசை, 1 வருஷம் தூரமாக. இவன் பொண்டாட்டி வந்து இங்கே இருக்கிறான், புருஷன் அங்கே இருக்கிறான். 2 பேருடைய பயண தூரம் வந்து 1 வருஷம். அவன் புறப்பட்டு வர்றதா இருந்தால் 1 வருஷம் ஆகுமா. அவ்வளோ தொலைவில் இருக்கும்போது புள்ள பெற்றுவிட்டான். புள்ள பெற்றுட்டாள்னு சொன்னால் அது அவன் புள்ள தாங்கிறாங்க. ஏன்டா வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமாடா, அது அவன் புள்ள தான். என்னடா அவன் புள்ள தான்னு கேட்டால் கராமத்தில் வந்துட்டு போயிருப்பார் எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா கராமத்தில் வந்து என்ன செய்வார், 1 வருஷம்தான்,
கராமத்து மூலமாக ஒரு செகண்டில் வந்துடலாம்ல, அப்படி வந்து பெற்றார் நாங்கள் சொல்லுவோங்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? நீங்கள் கிழக்க இருந்தாலும் சரி, அவன் மேற்கு இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் தொலைவில் இருந்தாலும் சரி, கொண்டாட்டி புள்ள பெற்று விட்டாலே ஆனால் அது புருஷனை சேர்ந்ததுன்னா என்ன சட்டம் இது? இவங்கெல்லாம் மார்க் அறிஞர்களா? இந்த மாதிரி சட்டத்தை பின்பற்றினால் வந்து வெற்றி பெற முடியுமா? இப்படி நிறைய இருக்கிறது. எந்த வணக்கத்தை எடுத்தாலும், தொழுகை எடுத்தாலும், நோன்பு எடுத்தாலும் மதுஹப்னு புஸ்தகம் போட்டுருவோம். மாணவி இஸ்லாத்தின் பார்வையில் மதுஹப்னு புஸ்தகம், அதில் என்னென்ன மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக எழுதி வச்சுக்கிறாங்கன்னு படித்து பாருங்கள். அதெல்லாம் படித்து பார்த்து சிந்தித்து இந்த மதுஹப் மாயிலிருந்து விட்டு விலகி குர்ஆனை நோக்கி வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அதான் அழகிய முன்மாதிரி. இதை சொன்னால் அஜத்துமாருடைய கோபம் குப்பிடிச்சு என்ன பண்ணுறாங்க? நம்ம ஒரு இடத்த சைதாப்பேட்டையில் ஒரு இடத்த வாங்கணும், காசை கொடுத்து வாங்கணும். அதை நம்ம காசை கொடுத்து வாங்கின இடத்த திறக்கக்கூடாதுன்னு தகராறு, ரவுடிஸ்தனம் பண்ணி போலீஸுக்கு பூட்டி வச்சுருக்கிறாங்க. எதனால் பண்ணுறாங்க? இந்த கத்தம்பாத்தியா வருமானம்லாம் போயிரும்னு அஜத்துமார்களை தூண்டப்பட்டு இந்த இளைஞர்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, முஸ்லீமாக பிறந்தாங்களே தவிர குர்ஆனை படித்தவங்கள அவங்க. இந்த மாதிரியான கொடூரங்கள் ஆற்காட்டில் போய் மார்க்கத்தை சூறையாடினார்கள். இதெல்லாம் மூலமாக அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் நினைத்தார்கள். தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு அடக்குமுறை செஞ்சாலும் இந்த கொள்கையுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது வளர்ந்ததை விட அவங்க மௌத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம் அதிகம் வளர்ந்தது. ஏன்? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது வளர்ந்ததை விட மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட பிறகு மக்காவில் அதிகமாக வளர்ந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லாமல் இந்த மார்க்கத்தை வளர்த்தான். அப்போ இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று விளங்கி கொள்ளுங்கள். இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் பண்ணோம்னா அதோடு அடங்கி ஜீரோவாக போயிடுவாங்க நினைத்தீர்களே. ஆனால் அது பொய் என்பதை இந்த மாநாடு காட்டிக் கொண்டிருக்கிறது. இதைவிட லட்சம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ 1980களில் நாங்கள் ஆரம்பிக்கல 20-25 பேர் கூட இல்லை, அடிச்சா இதோடு முடிஞ்சு நினைத்தார்கள். ஆனால் அவ்வளோ அடி உதையை வாங்கி கொண்டு இந்த மக்கள்லாம் உறுதியாக நின்றதனுடைய விளைவு என்ன? திருச்சியில் காட்டணும். 10 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூட்டுற அளவுக்கு இந்த எழுச்சி மிக்க கிழவர்கள், முதியவர்கள், பெண்கள் குடும்பத்தோட அப்படி திரளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வளர்த்து காட்டியிருக்கிறான். இந்த சத்தியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்கள் மார்க்கம் கிடையாது. எங்களுடைய சக்தியால் இது வளராது. இது உண்மை. நீங்கள் எவ்வளோ அடக்குமுறை செஞ்சாலும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை பதிவு செய்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி.